ஒரு மிக்ஸி விளம்பரம் வருமே, நினைவு இருக்கா? பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு விளம்பரம் வரும். பிரீத்திக்கு நான் கேரண்டி. அந்த மாதிரி இவர் மோடியின் கேரண்டின்னு ஒரு புது விளம்பரத்தோட வந்திருக்கிறார். உண்மையிலே அவருடைய வாக்குறுதிகளுக்கு கேரண்டியும் இல்லை, வாரண்டியும் இல்லை. பிரதமரா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய சொன்னா 10 ஆண்டுகளாக சொன்னதை எதையுமே செய்யாம சேல்ஸ்மேன் மாதிரி கேரண்டின்னு விளம்பரம் பண்ண உங்களுக்கு வெட்கமாக இல்லை? மனிதன் நிமிர்ந்து நடக்க காரணமே முதுகெலும்பு தான். நிமிர்ந்து நடப்பதற்கு காரணமே முதுகெலும்பு தான். பொழுது விடிஞ்சதுமே தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுக்கு எதிராக, தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக என்ன கருத்து சொல்லலாம்னு எழுந்திருக்கிற ஆளுநர் ஆர்.என். ரவியை கூட எதிர்க்க முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டை மீட்க கிளம்புறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக வந்த பிறகு தொடர்ச்சியா தேர்தல் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது அதிமுக. இதுக்கெல்லாம் காரணம் பாஜகவிற்கு அடிமை சேவகம் செஞ்சு தமிழ்நாட்டு உரிமைகளை மொத்தமாக தாரை வார்த்து துரோகம் செஞ்சதுதான் காரணம். இப்படி துரோகங்கள் பல செஞ்சவர் தான் தமிழ்நாட்டை மீட்க போறாராம். பழனிசாமி அவர்களை முதல்ல பாஜகவிட இருந்து அதிமுக மீட்க பாருங்க. ஏதோ டீசல் விலை ஏறிட்டுது, அதுக்கு நமக்கு சம்மதம் இல்லை நினைச்சிடாதீங்க. நீங்க வாங்கி சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள் அத்தனைக்கும் விலை அதிகமாக இருப்பதற்கு டீசல் விலை தான் காரணம். மத்திய அரசாங்கம் அவர்களும் குறைக்கல, கோரிக்கை வச்சோம், நம்முடைய கோரிக்கை ஏற்கல. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக நாடாளுமன்றத்தில் பேசுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் அதிகமான பேர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நாடாளுமே சம்பிக்கின்ற அளவிற்கு டீசல் விலை குறைங்கள், பெட்ரோல் விலை குறைங்கள் என்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார். இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க, அதை மீண்டும் அரசு கொண்டு வரணும் அப்படி யாராவது இவர் பேசினாரா? இல்ல இவர் சார்ந்த நான் கேட்கிற ஒரு 5 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் திமுக அதிமுக இருக்கிறாங்க. ஏன் அவங்க வச்சியாவது பேசலாமே? ஏன் பேசல? இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசலையே. இன்னைக்கு பேச தைரியம் இருக்கா அவருக்கு? இந்த சட்டம் வரணும்னு தைரியம் இருக்கா அவருக்கு? வெளியில தேர்தல் முடிச்ச உடனே அவங்க பேசுறது என்ன? 10.5 நாள் நாங்கள் தோத்தோம், 10.5 நாள் தோத்தோம், வார்த்தைக்கு வார்த்தை தோத்தோம். எப்படி கொடுத்ததுனால தான் நீங்கள் 66 சீட் ஜெயிச்சிங்க. 66 36 எங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா 36 சீட் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. கடந்த 6 மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகே 1 முறை 2 முறை 4 முறை 5 முறை எத்தனை முறை கேட்டுட்டு இருக்கார். திருமாவளவன் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க. சீமான் அவர்களை கேட்டுட்டு இருக்கிறார். கடைசியில் யாரும் வரல. அதன் பிறகுதான் எங்ககிட்ட கோரிக்கை வாங்க. எவ்வளோ சொல்லணும்னா எவ்வளோ இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு இதுக்குள்ள போக விரும்பல. நான் முடிவு எடுத்துட்டோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டலண்ணே, நாங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டல. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இருக்கின்றோம். எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது. அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேட்பு மனுப்பை கொடுக்குற ஆள் கிடையாது. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி அவங்க கணக்கிலேயே இல்லை, அவங்களை பத்தி கவலையும் இல்லை. ஏன்னா போட்டிக்கே வர முடியும். எப்படி போட்டிக்கு வர முடியும்? வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல இதுல அப்படியே பேட்டி கொடுத்துட்டு இருந்தா போட்டிக்கு வந்துட முடியுமா? வர முடியுமா? பாரதிய என்ன ஓட்டு இருக்கு உங்களுக்கு? ஒவ்வொரு தேர்தல் நீங்க தான் உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு ஊர்ல என்ன ஓட்டு வாங்குவாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி 10 பூத்துல ஆள் போடுங்க பாப்பா, எல்லா பூத்துல. அதுக்கப்புறம் கூட போட்டிக்கு வாங்க. பிஜேபி கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரனுக்கு உடனே குக்கர் சின்னம் விண்ணப்பம் செய்த 3 மணி நேரத்தில் பிஜேபியோடு இருக்கிற அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுக்கு மறந்தே போன சின்னம் சைக்கிள் சின்னம். அந்த சின்னம் உடனே வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் எதிரணியில் இருப்பதனால் மதிமுகவுக்கும் சின்னமில்லை, விசிகாவுக்கும் சின்னமில்லை என்று மறுதளிக்கிறார்கள், நொண்டி சாக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய சின்னம் பானை சின்னம் தான். எந்த குழப்பமும் இல்லை.
கடைசி நேரத்தில் சின்னம் மாறும் என்று நீங்கள் யாரும் கருத வேண்டாம். எவ்வளவு வெளிப்படையாக பிஜேபியை எதிர்க்கிறவர்களை ஓரங்கட்டுகிற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம், இது கேள்வி களம். பல்வேறு விஷயங்களை நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் திரு செல்வ கணபதி, பொங்கலூர் திரு மணிகண்டன், பாஜகவினுடைய திரு தங்க வரதராஜன், பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன், மதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு காரை செல்வராஜ், திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சையத் ஹபீசுல்லா ஆகியோர் இருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில் நம்மோட உரையாட வந்திருக்கக்கூடிய திரு செல்வ கணபதி அவர்களுக்கு முதல்ல வணக்கம். அவரோட முதல்ல உரையாடிடலாம். திரு செல்வ கணபதி, தேர்தல் களத்தில் எந்த பிரச்சனையை முன்வைக்கிறீங்க? சேலத்தில் இன்று கூட ஒரு காணொலியை பார்த்தோம். மிக கடுமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் செஞ்சு நீங்கள் பேசியிருந்தீங்க. அதிமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு போயிட்டதா என் மீது சொல்கிறாங்க. பட் நான் உழைப்பதற்கு இருந்த என்னை திட்டமிட்டு வெளியேற்றினாங்கன்னு நீங்கள் குற்றம் சாட்டின ஒன்றை பார்த்தோம். களம் எப்படி இருக்கு? யாரோடு உங்களுக்கு நேரடி போட்டி? களத்திலே எதிரியை காணாத சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் மத்தியிலே பெற்றிருக்கிறது. அதை மட்டும்தான் என்னால் பார்க்க முடிகிறது. ஆக எதிரணியிலே இருக்கிறவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லாத அளவிற்கு மக்கள் பலம் இந்த கூட்டணிக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிலே தான் நான் பார்க்கிறேன். இல்லை, உங்களுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாங்க, அஇஅதிமுக வேட்பாளரை நிறுத்தி இருக்கு. அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் உங்கள் சேலத்தோட மண்ணின் மைந்தர். ஸோ அவங்களுடைய பலத்தை போன சட்டமன்ற தேர்தலில் வெற்றியே பெறலை. திமுக எங்கேயும் வெற்றி பெறலை. அதிமுகவும் பாமகவும் தான் மிக அதிகமான இடங்கள்ல அந்த சேலம் மாவட்டம் முழுக்க வெற்றி பெற்றாங்க. ஸோ நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிரணியை சேர்ந்தவர்களாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு எப்படி எதிரிகளே இல்லை களத்தில், கண்ணுக்கு எதிரின தூரத்தில் எப்படி சொல்கிறீங்க? அன்றைய சூழ்நிலை வேறு. அதற்கு பின்னால் கழக ஆட்சி, மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஈடு இணையற்ற முதல்வர் தளபதி முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அவர் வழங்கி இருக்கிற திட்டங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பகுதியில் உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவர்கள் உடைந்திருக்கிறார்கள், 3 அணியாக பிரிந்திருக்கிறார்கள். என்றைக்குமே சேலத்திலே அவர்கள் கோட்டை என்று சொல்வதே ஒரு மாயை தான். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சியோடு இருந்தால்தான் அதிமுக இங்கே வெற்றி பெற முடியும் என்ற நிலையை பழனிசாமி உணர்ந்திருக்கிற காரணத்தினாலே தான் அவர் மிகப்பெரிய பிரயத்தனத்தை மேற்கொண்டார், எப்படியாவது அவர்களை கூட்டணியிலே சேர்த்த வேண்டும் என்று. என்னை பொறுத்தவரை இன்றைய சூழ்நிலையிலே 3 ஆண்டு கால கழக ஆட்சியில் மக்களுக்கு வழங்கி இருக்கிற திட்டங்கள் அபரிதமான வரவேற்பை பெற்றிருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சொன்னதையும் சொல்லாதையும் செய்திருக்க அரசாக அவர்கள் பார்க்கிறார்கள். களத்திலே நான் இன்றைக்கு மக்களோடு மக்களாக நின்று கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய வரவேற்பு, அவர் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் அந்த மாயையை உடைத்தெறிந்திருக்கிறது. ஆக அதை கோட்டை என்பது, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆட்சி 3 ஆண்டு காலத்தில் இருக்கிற பொழுது நகர்ப்புற வளர்ச்சி தேர்தல் நடந்தது. அந்த நகர்ப்புற வளர்ச்சி தேர்தலில் 98% சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நகர்ப்புறங்களை கழகம் கைப்பற்றி இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கிற சூழ்நிலையினாலே எந்த சூழ்நிலையிலும் அது அதிமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ சேர்ந்து வந்தால் கூட இந்த தொகுதியை வெல்ல முடியாது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து வந்தாலும் வெல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க அந்த தேர்தல் களம் சேலம் உங்களுக்கு புதிதல்ல. ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு முன்னால் 99ல் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களை எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவில் வீழ்த்தினீங்க. அது தமிழ்நாடு முழுக்க அரசியல் களத்தில் பேசு பொருளாச்சு. 25 ஆண்டுகள் கழித்து நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்றீங்க. இந்த தேர்தல் களம் அப்படின்ற ஒன்று எப்படி மாறி இருக்கு? சேலம் திமுகவுடைய கோட்டையா, அதிமுகவோட கோட்டையா, பாமகவுடைய கோட்டையா? இப்போ யாரிடம் சேலம் இருக்கு, யார் முன்கை இருக்கு? நான் ஏற்கனவே தெரிவித்தது போல திமுக அரசினுடைய கழக அரசினுடைய தளபதியினுடைய திட்டங்கள் தான் இன்றைக்கு கோட்டையாக இருக்கிறது.
அது ஒன்றுதான் பிரதானமாக இங்கு பார்க்கப்படுகிறது. ஆகவே இதில் ஒரு கட்சி கோட்டை என்பதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல அப்படிப்பட்ட நிலை இல்லை. இந்த 3 ஆண்டு கால ஆட்சியிலே மிகப்பெரிய மாற்றம் உருவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இது மாறிவிட்டது என்று தான் நான் சொல்லுவேன். இந்த தேர்தலில் நீங்க முன்வைக்கக்கூடிய வாக்குறுதி அப்படின்றது என்னவாக இருக்கு? உங்களுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய அதிமுகவுடைய பரப்புரைக்கு நீங்க தர்ற பதிலடி என்ன? எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியிலே மிகப்பெரிய அங்கமாக விளங்கி கொண்டிருக்கிற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற தேர்தல் அறிக்கை இன்றைய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு கேஸ் சிலிண்டர் விலை மிகப்பெரிய அளவிலே பார்க்கிறார்கள். 1200 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டரை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் 500 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் என்று மக்கள் நம்புகிறார்கள். காரணம், சொன்னதையெல்லாம் செய்திருக்கிற தலைவர் சொல்லியிருக்கிற காரணத்தினாலே. இன்றைக்கு பெட்ரோல் விலையை 75க்கும் டீசல் விலையை 65க்கும் கொடுக்க முடியும் என்ற அறிக்கை, மாநில உரிமைகளை மீட்க முடியும் என்ற அறிக்கை இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் எடுபட்டிருக்கிறது. இதுதான் என்னுடைய பிரச்சாரத்தினுடைய பிரதானமாக அமையப்பட்டிருக்கிறது. தொகுதி என்று வருகிற பொழுது இன்றைக்கு சேலம், நெசவு மற்றும் சில்வர் தொழில்களில் மிக பிரதானமாக இருக்கக்கூடியது. சேலம் மாநகர பகுதியை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் வெள்ளி தொழில் மிக பிரதானமாக இருக்கிறது. அந்த வெள்ளி தொழிலுக்கு சில்வர் பார்க் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வெள்ளி பூங்கா உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் வெள்ளி கொலுசு செய்கிற அந்த பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற அந்த திட்டமோ அல்லது அவர்களுக்கு உபகரணங்கள் கொடுக்கிற திட்டங்களையோ அந்த பார்க் மூலமாக செய்யலாம். அதை போல டெக்ஸ்டைல் பார்க் ஏற்கனவே தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்குரிய இடமும் பார்க்கப்பட்டு விட்டது, அதற்கு நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதெல்லாம் என்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக என்றைக்குமே சொல்லுவேன். இது ஒரு மாடல் பாராளுமன்றமாக இருக்கக்கூடிய அளவிற்கு என் சிந்தனை ஓட்டம் இருக்கிறது. இங்கே குறைந்தபட்சம் ஒரு 1000 இளைஞர்களையாவது வருடத்திற்கு அவர்களுடைய திறன் மேம்பாட்டை உருவாக்கலாம். அதே போல மத்திய மாநில அரசுகளுடைய உதவியை கொண்டு பல அடிப்படை வசதிகளை பெருக்கி கொடுக்க முடியும். ஸ்மார்ட் சிட்டிக்கு மேலாக எதெல்லாம் தேவைப்படுகிறதோ இன்று நகரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை தேவை என்பது அதுவும் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கணக்கில் எடுத்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், அந்த அப்ரோச்சை என்னுடைய அனுபவத்திலே நான் செய்ய முடியும். ஆட்சியினுடைய துணையோடு, தலைவர் தளபதி அவர்களுடைய துணையோடு நிச்சயம் இதெல்லாம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை, அதை நான் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி வருகிறேன். திரு செல்வ கணபதி, தேர்தல் களத்தில் எதிரியாக யார் நிற்கின்றாலும் அவங்கள குறைத்து மதிப்பிட முடியாது. மக்கள் மன்றத்தில் வாக்கு பெற்று வருகிற வரை அந்த களம் அப்படின்ற ஒன்று ரொம்ப சீரியஸான ஒன்று தான். அதிமுக அதனுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதி, அவருடைய கிராமம், அவருடைய சட்டமன்ற தொகுதி எல்லாம் இருக்கக்கூடிய தொகுதி. அவ்வளவு எளிதில் நீங்கள் அதிமுகவை வீழ்த்திட முடியுமா? நிச்சயமாக வீழ்த்த முடியும், கண்டிப்பாக வீழ்த்த முடியும். இன்றைக்கு களம் அப்படித்தான் இருக்கிறது. பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவர் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் செய்த திட்டங்களை விட திராவிட முன்னேற்ற கழக 3 ஆண்டு கால ஆட்சியில் கொடுத்திருக்கிற திட்டங்கள் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆகவே இது தனிப்பட்ட பழனிசாமிக்காக இருக்கிற மாவட்டம் என்று சொல்லுவது ஒரு மாயை என்று நான் சொல்லுகிறேன். அவர் பாட்டாளியோடு கூட்டணியில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், இல்லை என்றால் ஒரு மாதிரி இருக்கும். இதே பழனிசாமி அவர்கள் அந்த எடப்பாடி தொகுதியிலே தோற்றிருக்கிறார். இதே பழனிசாமி தொகுதியிலே இருக்கிற எடப்பாடி நகரமன்றம் 57 ஆண்டுகளுக்கு பிறகு கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த நடைபெற வளர்ச்சி தேர்தலில் அந்த தொகுதியிலே இருக்கிற 5 பேரூர் மன்றங்களிலே 4 பேரூர் மன்றங்களே திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றி இருக்கிறது. நான் யாரையும் குறித்து மதிப்பிட்டு சொல்லவில்லை. அவருக்கு இன்றைக்கு இருக்கிற பலமே அவரிடத்தில் இருக்கிற பணம் ஒன்றுதான். அவர்கள் பணநாயகத்தை நம்பி இருக்கிறார்கள். நான் ஜனநாயகத்தை நம்பி இருக்கிறேன், மக்கள் சக்தியை நம்பி இருக்கிறேன். மிக்க நன்றி. ஏராளமான பணிச்சுமையில் வாக்கு கேட்குற பணிச்சுமைக்கு மத்தியிலையும் நேரம் ஒதுக்கி பேசினதுக்கு மிக்க நன்றி. நாம் திரு பொங்கலூர் மணிகண்டன்ட்ட கேட்கலாம். திரு செல்வ கணபதி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தா, இந்த 3 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு
செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், குறிப்பாக மகளிர் உரிமை திட்டம், காலை சிற்றுண்டி, இலவச பேருந்து பெண்களுக்கானது, புதுமை பெண் திட்டம், இப்படியான மக்கள் நலத் திட்டங்கள் திமுக அரசுக்கு ஒரு நல்ல பெயரை தந்திருக்கிறது. அதைத்தான் முதன்மையாக வச்சு மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதிமுகவும் பாமகவும் ஒரு சேர வந்திருந்தாலே நான் வீழ்த்தி இருப்பேன், பிரிந்து நிற்கும்போது வெற்றி எளிது அப்படின்னு அவர் சொல்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க மணிகன்? இல்லைங்க, சேலம் மாவட்டத்தை மட்டும் குறிப்பிட்டு பேசினால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் செய்திருக்கிற சாதனைகள் அளப்பரியது. அங்கே மேம்பாலங்கள், அதே மாதிரி சாலை வசதிகள், கல்விக்கூடங்கள், ஒவ்வொரு கிராமத்துக்கும் தேவையான குடிநீர் வசதி, அதாவதுங்க விவசாயமே பண்ண முடியாத சூழ்நிலையில் வெளியேறிய மக்களை எல்லாம் திரும்ப கொண்டு வர அளவுக்கு அங்கே விவசாயம் செய்கிற அளவுக்கு தண்ணீர் வசதி, இப்படி ஒவ்வொரு வகையிலும் பார்த்து பார்த்து அந்த பகுதிக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் செய்தவர். அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக, அந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக, மண்ணின் மைந்தராக, இன்னும் சொல்ல போனால் ராஜாஜி அவர்களுக்கு பிறகு அங்கே முதலமைச்சரான ஒரு மிகச்சிறந்த பெருமை பெற்றவர் என்கிற காரணத்தினால் அவர் மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காத உண்மைங்க. அந்த திட்டங்கள் அடிப்படையில் மக்கள் மத்தியில் மிக 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 போற்றப்படுகிற ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிற போது இவர்கள் சொல்வதெல்லாம் குறைத்து மதிப்பிடுவது என்பது ஒரு அரசியலுக்காக பேசுவது சாதாரண விஷயம் தான். இப்போ நீங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ கணபதி அவர்கள் அதிமுகவிலே பொறுப்பில் இருந்தவர், அதிமுகவிலே பணியாற்றியவர். சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு திமுகவில் இணைந்த பிறகு குற்றவாளியாகி அவர் பதவி இறக்கம் செய்யப்பட்டவர். அதிமுகவில் முகவரி பெற்ற இவர் திமுகவுக்கு சென்று அதிமுகவுக்கு துரோகம் செய்திருக்கிறார் என்பதுதான் அதிமுகவுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு வழியாக இருக்குங்க. எனவே அதிமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவில் இருந்தவரை கொண்டே திமுக பயன்படுத்தி வருவதை கடந்த காலத்தில் பார்க்குறோம். ஏன்னா திமுகவில் நல்ல வேட்பாளர் கூட இல்லை. ஏற்கனவே தேமுதிகவில் வந்த பார்த்திபனை வேட்பாளர் போட்டாங்க, இப்போ அதிமுகவில் வந்த செல்வகணபதி போடுறாங்க. அப்போ அங்கே திமுக தொண்டர்கள்லாம் நிச்சயமாக முகம் சொல்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு திமுக தன்னுடைய வேட்பாளர் பிஜேபியிலிருந்து வந்த ஆற்றலை நீங்க ஈரோட்டில் வேட்பாளராக போடுறீங்க. அதிமுக ஒரிஜினல் அதிமுக காரங்களை போடல. ஈரோட்டில் பிஜேபியில போன மாசம் வரையிலும் பிஜேபியில இருந்துட்டு வந்தவரை இந்த வாரம் போடுறீங்க. அவர் செல்வ கணபதி திமுக சேர்ந்தே 10 வருஷம் 15 வருஷம் ஆகி போச்சு. அதற்கு பிறகும் நீங்க அவரை ஏடிஎம்கே அந்த ஆற்றல் இல்ல, அந்த ஆற்றல் அசோக்குமார் எந்த குற்றத்திற்கும் ஆட்பட்டவர் அல்ல. உண்மை சொன்னால் 6-7 லட்சம் மக்களுக்கு கடந்த காலத்தில் தன் சொந்த பணத்திலே சேவை செய்து வந்தவர். அந்த மன மகிழ்ச்சியோடு அறிவிக்கப்பட்டவர் தான். நீங்க அவரை குற்றவாளின்னு சொல்றதே தப்பு. பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஒருவர் தான் இல்லங்க. அப்படினா ஜெயலலிதா அம்மையார் யாரு? இல்ல அதே மாதிரி இல்ல ஜெயலலிதா அம்மையார் யாரு? அப்ப ஜெயலலிதா இல்ல சுப்ரீம் கோர்ட் ரிவர்ஸ் பண்ணிடுச்சுங்க. வேணா நீங்க போய் ஜெயலலிதா ஆட்சியில ஊழல் நடந்தது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்தை பேச சொல்லுங்க. செல்வ கணபதி குற்றமற்றவர்னு சொன்னதுனால தான் அவர் இன்னைக்கு வேட்புமனுவே தாக்கல் செய்ய முடியுது, தேர்தலில் போட்டியிட முடியுது. இல்லைன்னா ஒரு டிபார் ஆயிருப்பாரு. அரசியல் இல்ல, நான் அதை மறுக்கலைங்க. இல்ல எடப்பாடியார் குறித்து அவர் ஒன்ஸ் கோர்ட் அக்யூட்டல் சொன்ன பிறகு கான்விக்ட் எப்படி சொல்றீங்க? அவர் ஜாதி மதத்துக்கு ஜாதிகளுக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் எடப்பாடியார். அவர் போய் சிறுமைப்படுத்தி பேசக்கூடாது. பாமக இருந்து ஜெயிச்சோம்னா 2014 யார் தகவல் ஜெயிச்சாங்க? அம்மா தனியாக ஜெயிச்சாங்க. 2000 சட்டமன்ற தேர்தலில் அதே சேலம் மாவட்டத்தில் இதே வெற்றி எப்படி ஜெயிச்சாங்க? பாமக இருந்துங்களா? தனித்தே வென்றாங்க. அதே மாதிரி கடந்த முறையில் அம்மா பெற்ற வெற்றியை மீண்டும் எடப்பாடி பெற்றார். கடந்த முறை பாமக இல்லைன்னா சேலம் தர்மபுரியில அதிமுக இவ்வளவு எம்எல்ஏக்களை பெற்றிருக்க முடியுமா? பாமக கூட்டணி இல்லைன்னா சேலத்துல தர்மபுரியில இவ்வளவு பெரிய வெற்றி அதிமுக பெற்றிருக்க முடியுமா? இல்ல யார் ஒரு விஷயம் முடிஞ்சுக்க, ஒரு கட்சி வைக்கிற போதுங்க இன்னொரு கட்சியினுடைய வாக்கு வங்கி கூடும் குறையுங்க. இப்போ பாமக வந்தால் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அல்லது தாழ்மையான மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி பாஜக வந்தால் சிறுபான்மை ஓட்டு போட மாட்டாங்க. இந்த மாதிரி பாதி பெறுங்க. அதை சமன் செய்வது. அதனால இது பாமக வந்தால் ஜெயிச்சுது அல்ல பாமக போய் தோத்து எல்லாம் அல்லங்குது. அதிமுக எப்படி அணி அமைக்கிறதோ அதை பொறுத்து வெற்றியை பெற்றுக்கொண்டே வருதுங்க. தனித்து நின்றும் பெறுகிறது. இது ஒன்று. இரண்டாவதுங்க, அதிமுக இன்றைய நிலையில் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது பத்திரிகையில் ஊடகங்களில் வரக்கூடிய அளவுக்கு அதிமுக இல்லை. உதாரணமாக சொல்கிறேன், கோயம்புத்தூர் எடுத்துங்க, அளப்பரிய செல்வாக்கோடு அதிமுக பவனி வருகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டம் அப்படி தான். ஆனால் ஊடகங்களில் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை உருவாக்க, அதிமுக தொண்டருடைய மனநிலையை பாதிக்கிற வகையில் ஒரு வகையான தவறான பிரச்சாரங்களை ஊடகங்கள் செய்கிறாங்க. இது என்னன்னா,
நடுநிலையான ஒரு எண்ணத்தை ஊடகங்கள் மீது மக்கள் நம்ப மறுக்குதுங்க. இது ஒன்று. இரண்டாவது, எந்த இடத்திலும் அதிமுக இந்த 3 ஆண்டுகளில் ஒப்பிட்டு பார்க்கிற போது மோசமே அல்ல. 3 ஆண்டுகளில் திமுக செய்கிற மோசமான ஆட்சிக்கு மதிப்பீடு. நீங்கள் சேலத்தையே சொல்கிறேன், அதனால் செல்வகணபதி சொன்னார், சேலத்தில் இதுவரை திமுக கொண்டு வந்து என்ன சொல்லுங்க, மருத்துவக் கல்வி வந்துதா, இல்லை பாலம் கட்டினீங்களா, இல்லை கல்லூரி கட்டினீங்களா, என்ன பண்ணீங்க, இல்லை விவசாயத்துக்கு அவனாசி அத்துக்கடை மாதிரியோ டெல்டா பாசனம் செஞ்ச மாதிரியோ பண்ணீங்களா? எதுவுமே மருத்துவமனை அவர் தானங்க, கலைஞர் தாங்க திறந்து வச்சாரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஆர்கே, தேர்தல் அன்னைக்கு சொல்றீங்க, இன்னைக்கு சொல்லுங்க, எடப்பாடியார் சொல்லும்போது சொல்றேன் அப்படின்னா அம்மா நிறைய சொல்லலாங்க. இப்ப நீங்க பழசுக்கு போனீங்கன்னா எம்ஜிஆர் நிறைய பண்ணான்னு சொல்லலாம். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வரான பிறகு 3 ஆண்டுகள் செய்து என்ன? சரி, எடப்பாடியார் 4 ஆண்டுகளில் செய்த சாதனை விரிவாக சொல்றேன், நீங்க சொல்லி பாருங்க. அதே மாதிரி சேலம் தொகுதியோட பிரச்சனை இல்ல சார், இது படிச்சு காட்டுறேன். லார்ஜர் இஷ்யூக்கு வருவோம். அந்த கேண்டிடேட் இருந்தாருன்னா நீங்க சொல்ற கருத்து மாற்று கருத்து சொல்ல முடியாது. பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. நம்ம அடுத்த சப்ஜெக்ட் வருவோம். இன்றைக்கு சேலம் மாவட்டத்து மக்கள், சேலத்தை பொறுத்தவரை சேலம் மாவட்டத்து மக்கள் ஹைவேல அந்த கோயம்புத்தூர் ஹைவேல போனீங்கன்னா ஒரு 4 லைன் ஹைவே இப்படியே போகும். திடீர்னு அது ஒரு பாலம் வரும். பாலம் வந்து 10 லைன் ஹைவே மாறும். ஃபுல்லா லைட் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு 38 lakhs தான் தேவைப்பட்ட லைட்டு, ஒரு 40 lakhs வந்து சென்னையிலலாம் இருக்கிறது. அதாவது இன்டென்சிட்டி, லைட்டுடைய இன்டென்சிட்டி. இங்கே வந்து 70 lakhs பாலத்துக்கு மேலே. அந்த அளவுக்கு வந்து ஊரா பாலம் கட்டின ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சியில் வந்து இதுதான். அதே மாதிரி இருக்கின்ற கெனால்களை எல்லாம் வந்து மோதி செஞ்சார் இல்லையா அகமதாபாத்தில், கம்ப்ளீட்டாக சிமெண்ட் போட்டு, கீழே சிமெண்ட் போட்டு, மேலேயும் சிமெண்ட் போட்டு, சைட்லேயும் சிமெண்ட் போட்டு இப்போ எல்லாம் சாக்கடையை ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்கிற கெனால் பூரா. அது நம்ம சேலம் ஸ்பெசிஃபிக்காக டிபேட் பண்ண வேணாம். நம்ம லார்ஜர் பிக்சருக்கு வாங்க. சொன்னதுனால சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சோஷியல் மீடியாவில் எல்லாம் வந்து அதிகமாக காசுக்கின்ற கட்சின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஜேபி பல இடத்துல நிறைஞ்சிட்டு இருக்கிறது. அதுக்கு டஃப் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சியும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதிமுக ஒரு 3-4 மாதம் முன்னாடி தான் சோஷியல் மீடியாவை டிஸ்கவர் பண்ணியிருக்க போல தெரியுது. அவர்களும் இன்ஸ்டால் அங்கங்கே இருக்காங்க. இது சோஷியல் மீடியாவை பொறுத்தவரை மக்களுக்கு இன்றைக்கி ஐபிஎல் இருக்கிறதுனால பலரும் வந்து இந்த மாதிரியான விவாதங்கள் வந்து அதிகமாக வாட்ச் பண்ணுறதில்ல. நமக்கு பழைய ஆடியன்ஸ் இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு 10% 15% தான் ஏறி இருக்கிறது. அப்போ ஐபிஎல் என்பது என்னை பொறுத்தவரை வந்து மக்களினுடைய அந்த கவனிப்பை வந்து ஈர்க்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. நேற்று 277 வந்து சன்ரைசர்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும்போது அது நியூ ஆடியன்ஸ் நமக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதாவது இவ்வளோ பெரிய என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு பாருங்களேன் ஊரில். அதாவது நேற்று ஒரு கேண்டிடேட் வந்து யூபிடியினுடைய, அதாவது நம்முடைய சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரேனுடைய கேண்டிடேட்னுடைய பேர் அறிவிக்கிறாங்க. இடி ரைட் அங்கே போய் நிற்குது. பினராயி விஜயன் வந்து எதிர் துருவத்தில் இருக்கிறார். அவருடைய மகள் மேலே ஒரு இடி கேஸ் நேற்று வந்திருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நாடு. அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு ஒரு விஷயம் கேட்குறாரு. அதாவது நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி இன்னார் வந்து கூறினார், எனக்கு வந்து காசு கொடுத்தேன்னு கூறினார் இந்த டெல்லி லிக்கர் பாலிசி கேபில். நான் சொல்லட்டுமா, இப்போ வந்து நான் அமித்ஷாவுக்கு மோடிக்கு வந்து 100 கோடி கொடுத்தேன்னு சொல்கிறேன், நீங்கள் போய் அமித்ஷாவை மோடி அரெஸ்ட் பண்ணுவீங்களான்னு இடிகிட்டையும் அதே மாதிரி அந்த எதிர்த்தரப்பு வக்கீல்கிட்டையும் கேட்குறாரு. அதாவது ஏஎஸ்ஜிட்டையும் கேட்குறாரு. அதற்கு பதில் கிடையாது. இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வந்து ஒரு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் என்பது நீதிக்கும் நேர்மைக்கும் ஏற்ப நடக்குமா என்ற அந்த ஐயம் இருக்கின்ற இடத்தில் வந்து மக்களினுடைய திசை திருப்பதற்காக எவ்வளவோ விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு விஷயமாக இன்னைக்கு ஐபிஎல்லையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதை தாண்டி மக்களை பொறுத்தவரை இப்போது வந்து என்ன பிரச்சனை என்று கேட்டிங்கன்னா, இப்போ தேர்தல் பத்திரத்தினுடைய ஊழல், அந்த ஊழல் விஷயங்கள் கூட பல இடத்துல வந்து 2 ஊழல் வந்து நேற்றைக்கு அம்பலமானது. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் நியூஸ் மினிட் இதில் ஒன்று வந்து கோட்டக் மஹிந்திரா ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று கோட்டக் மஹிந்திரா. இந்த 2மே வந்து ஆட்சியாளர்கள் சலுகை காட்டினதுனால அவங்களுக்கு தேர்தல் பத்திரம் வந்தது அப்படின்னு காட்டுது. 150 கோடி ஒரு இடத்துல, 60 கோடி ஒரு இடத்துல, 210 கோடி வந்து 2 பாலிசி சேஞ்சஸுக்காக வாங்கியிருக்கிறாங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதாவது நம்மளையெல்லாம் எவ்வளோ சாட்டினாங்க 2G பேசி, அதாவது 2G பாலிசி மாற்றிட்டாங்க, அதை பண்ணாங்க, இது பண்ணாங்க. 2G பாலிசியெல்லாம் வாங்குற ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பாலிசி மாற்றவே இல்லை. பிரமோத் மகாஜனுடைய பாலிசி, பிஜேபியினுடைய பாலிசி, அதே பாலிசியை வந்து ராஜா இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அதுக்கு 2Gக்கு வந்து ராஜாவுக்கு வந்து 1,70,000 கோடி வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இப்போ 150 கோடியை வாங்கி கொண்டு ஒரு பாலிசியை மாற்றுறாங்க. ஏர்டெல்னுடைய கூட இருக்கின்ற அது மெஜாரிட்டி இருக்கின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து இது கொடுக்குறாங்க, பர்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க.
அது மிக தெளிவாக இருக்கிறது. இதன் பிறகும் அதில் வந்து இடிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஐடிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, டிஆர்ஐக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வேற யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்று பார்த்தீங்கன்னா அப்போ இது என்டையர் சிஸ்டமே, அதாவது அரசாங்கம் மட்டும் கிடையாது, அரசு ஊழியர்கள் அனைவரும் வந்து இதுக்கு துணை போறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கோடாக் மஹிந்திரா பேங்க்னுடைய விஷயத்தில் வந்து சில லைசன்ஸுக்காக அவங்க அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது கிடைக்கல. அதன் பிறகு ஒரு 60 கோடி வந்து நன்கொடையாக எலக்ட்ரல் பாண்ட் மூலம் கொடுக்குறாங்க. இம்மீடியட்டாக அவர்களுக்கு வந்து அந்த பர்மிஷன் வருகிறது. யார் கொடுக்குறா? ஆர்பிஐ கொடுக்குறா. ஆர்பிஐயில் யார் உட்காந்துருக்கா? நம்ம நண்பர் தான் உட்காந்துருக்காரு. அப்படி இங்கிருந்து தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் டெல்லிக்கு போனார். இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அங்கே வசதியை கொண்டு போய் சக்திகாந்த தாஸை வந்து அங்கே உட்கார வச்சிருக்காங்க. சக்திகாந்த தாஸ் கிட்ட இங்கே கையெழுத்து போடணும்னா இங்கே கையெழுத்து போடுறாரு, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி கையெழுத்து போடணும்னு சொல்ல அங்கேயும் போடுறாரு, மேலே வந்து ஓடி வந்து கையெழுத்து போடணும்னு சொன்னால் அங்கேயும் போடுறாரு. அப்போ அந்த மாதிரியான விஷயம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் வாடிக்கையாக ஒரு நேர்மையாக ஒரு நிறுவனமும் நடத்த முடியாத ஒரு சூழலில், எஸ்பெஷலி நிறுவனங்கள் நடத்த முடியாத ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ராஜா ஒரு முறை 2010 நினைக்கிறேன், ராஜா வந்து பிரசீலுக்கு போயிருக்கிறாரு. நைட்டு 1 மணி, சுனில் பாரதி மிட்டல் அவர் வீட்டுக்கு வந்து அவர் சொல்லிட்டு போறாரு, இந்த மாதிரி நீங்கள் அந்த 2G பாலிசி வந்து நீங்கள் விரிவாக்கம் பண்ணக்கூடாது, மற்றவர்களுக்கு ஸ்பெக்ட்ரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ராஜா சொல்கிறாரு அது முடியவே முடியாது, ஏன் நீங்கள் மட்டும் இருக்கிறீங்களே, 3 பிளேயர் 4 பிளேயர் இருக்கீங்களா, 10 பிளேயர் வரட்டுமே, இது காம்படிஷன் வந்தால் காஸ்ட் குறையுமேன்னு சொல்கிறாரு. அதனால அவருக்கு எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பாருங்களேன். இது அதே சுனில் மித்தல் வந்து இன்னைக்கு இன்னொரு இடத்துல போய் நிற்கிறாரு, 60 கோடி கொடுக்குறாரு, 150 கோடி கொடுக்குறாரு, மேட்டர் அப்படியே வாங்கிட்டு வந்துறாருன்னு பார்க்கும்போது இதை விட பெரிய ஊழல் என்ன வேணும்னு கேட்குறேன். இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேரல. அதை என்ன நேற்றுக்கு இன்னைக்கு வந்த விஷயமா இருக்கிறது. இதுக்கு முன்னால் வந்தது வந்து நிச்சயமாக பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அப்போ தமிழகத்தை பொறுத்தவரை, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு பாஜக கேண்டிடேட்டை பார்த்து கேள்வி கேட்கின்ற ஒரு நிலையில் வந்து மக்கள் மாறி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பாஜக இந்த ஃபீல்டே இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ போட்டி என்பது நிச்சயமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அனைத்து இடங்களிலும் இருக்கிறதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை, போட்டி 2 பேருக்கு. ஆனால் இவங்க பிஜேபி சொல்லக்கூடிய சித்திரம்ன்றது சில தொகுதிகளில் பாஜக 2வது இடம் வரும், அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளுவோம், இந்த இலக்கு வெற்றி பெறுவது இலக்கு இல்லை. இப்போ நேற்று கூட அண்ணாமலை வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது சொல்கிறார், கோயம்புத்தூரில் ஜெயிக்கிறது நோக்கம் இல்லை, கோயம்புத்தூர் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நோக்கம்னு சொல்கிறாரு. வானதி கூட வித்தியாசமாக பார்த்தாங்க. அது இப்போ வந்து வாக்கு சதவிகிதத்தை அதிகப்படுத்துறது அப்படின்ற ஒரு இலக்கு ஆமாம் எப்படி போகும்? அதனால தானே இப்போ ஒரு திருமாவுக்கோ இல்லை என்றால் நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லை என்றால் நம்முடைய இவர்களுக்கோ மதிமுகவுக்கு வந்து சிம்பல் கொடுக்காம இருக்கிறாங்க. அவர்கள் வந்து காலகாலமாக இருந்த திருமா வந்து போன முறை வந்து சிதம்பரத்தில் வெற்றி பெற்ற சின்னம் பானை சின்னம், அது ஒரு எம்பியாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம டாக்டர் ரவிக்குமாரை வந்து திமுகவினுடைய எம்பியாவே வைத்துக் கொள்ளலாம், அது ஒரு எம்பி. அப்புறம் வந்து 4 எம்எல்ஏஸ் வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. 2021 தேர்தலில் 4 எம்எல்ஏஸ் ஜெயிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன கூறுகிறது? காரணம், இவர்கள் 1% கீழாக வாக்குகளை எடுத்திருக்கிறார்கள், அதனால கொடுக்க முடியாதுன்னு ஒரு காரணத்தை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுது. ஆனால் திரும்ப விளக்கம் சொல்றாரு, நானே வந்து 1.18% எடுத்துக்கிறேனே சிதம்பரம் தொகுதியில் ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ், அது எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. 2021 தேர்தலில் வந்து அவங்க பானை சின்னத்தில் நின்று 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க, அதனுடைய பெர்சன்டேஜ் எங்க போகுதுன்னு கேட்கிறாரு. அப்போ இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து அவங்க ஆமாங்க அதை வந்து தப்பு பண்ணிட்டாங்க, அப்படி கிடையாதுங்க, இது வந்து அவங்க கணக்குகளில் வந்து நோட்டரி பப்ளிக் சைன் போடலன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்களே, இதை விட பெரிய ஒரு அவலம் இருக்கிறதா? நோட்டரி பப்ளிக் கட்சியில் பூரா நோட்டரி பப்ளிக் தான் இருக்குது. இட் இஸ் எ மைனர் ஆஃபென்ஸ். அதில் வந்து நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் ஆனாலும் சரி, மதிமுக ஆனாலும் சரி, நாம் தமிழர் ஆனாலும் சரி, நாம் தமிழர் வந்து எங்க பெருசாக இருக்கிறது? தென்காசியில் பெருசாக இருக்கிறது. பெருசுன்னு வந்தால் 10% 11% நிச்சயமாக அவர்களுக்கு வாக்குகள் இருக்கிறது. கோயம்புத்தூரில் ஓரளவுக்கு வாக்குகள் இருக்கிறது. ஏனென்றால் போலரைசேஷன் வர வர நிச்சயமாக இந்த யூத் வந்து யாருக்கு நமக்கு வந்து இந்த பாஜகவும் வேண்டாம், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்குற யூத் வந்து நிச்சயமாக நாம் தமிழர்கிட்ட ஒதுங்குறான். அப்போ இவர்களுக்கு வந்து அந்த சிம்பல் கொடுக்காதனால பாஜகவுக்கு வரும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை தாமரைக்கு தவிர பாக்கி இருக்கின்ற எல்லா இடத்துக்கும் வந்து மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இந்த ஸ்கீம்ங்கிறது, ஸ்ட்ராட்டஜி என்பது ஐபிஎல் வச்சு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆனாலும் சரி, சிம்பல் கொடுக்காத ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆனாலும் சரி, ஒருத்தர் வந்து இன்னைக்கு கேண்டிடேட் அறிவிக்கிறாங்க, அடுத்த நாள் வந்து ரெய்டு ஓடுறதாலும் சரி, இந்த மாதிரியான பல ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொண்டிருக்கிறது. அது நீங்க தேர்தல் ஆணையத்தில் போய் சொன்னாலும் சரி, இல்லை நீங்க உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் போய் முறையிட்டாலும் சரி, ஒண்ணுமே உங்களுக்கு வராத ஒரு நிலை இருக்கிறது. அப்ப இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறது. அதனால வந்து பாஜக வளர்ந்துருச்சு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திரு தங்கம் வரதராஜன், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அல்லது 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டத்தை பிஜேபி கட்டமைத்தது, இந்தியா முழுக்க வந்து ஆகா ஓஹோன்னு ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் நாளாக ஆக அது வந்து அப்படியே பிசுபிசுத்து வர்றது மாதிரியான ஒரு தன்மை இருக்குது. ஒரிசால கூட்டணி இல்லை, இன்றைக்கி பஞ்சாப்லும் கூட்டணி இல்லை, இந்தியா கூட்டணி
பல மாநிலங்களில் ஷீட் ஷேரிங்கை முடித்து கடைசி நேரத்தில் களத்தை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வருது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை போட்டியில் களத்தில் பிஜேபி இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை திரு ஆர்கே முன்வைக்கிறார். பிஜேபி எங்கே இருக்குது, என்ன இஷ்யூவை முன்வைக்கிறீங்க? வணக்கம் திரு குணசேகரன். அதாவது இப்போ நீங்கள் இந்தி கூட்டணி வலுவடைந்திருக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவிழந்திருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ ஒடிஷாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிஜு ஜனதா தளம் வந்தது உண்மை, அது மறுக்க முடியாது. ஆனால் சீட் ஷேரிங்கில் பிரச்சனை ஏன்னு கேட்டால் பாஜக பொறுத்தளவு இருக்கக்கூடிய 21 பாராளுமன்ற உறுப்பினரில் 17 அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வெற்றும் என்பது எங்களுடைய கணக்கு. அப்படி இருக்கிற பொழுது எங்களுக்கு அவளோட கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை. அதே போல் சட்டமன்றம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக 147 எங்களுக்கு 70 சட்டமன்ற உறுப்பினர் கிடைப்பார் என்ற நம்புகிறோம். நாங்கள் ஒடிஷாவில் ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை இருக்கின்றப்ப எங்களுடைய தொண்டர்கள் விரும்பலை. அதன் காரணமாக நாங்கள் ஒடிஷாவில் வைக்கல. அதனால் நாங்கள் எங்கள் கூட்டணியில் நாங்கள் பலமாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு தேவையில்லை என்று எங்கள் தொண்டர்களுக்கு விருப்பது மாறாக செய்யலை. அதுபோல் பஞ்சாபிலும் சரி இன்றைக்கு எங்களுடைய களம் நிச்சயமாக அதில் அதிகமான இடத்த பாஜக வெல்லுங்கிற இடத்துல நாங்கள் சிறுவன்மணி காலத்தோட போக வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் இல்லை. இருந்தாலும் நிரந்தரமான முடிவு இன்னும் எட்டப்படலை. இது ஒன்று. இப்போ ஆர்கே அவர்கள் சொன்னார், ஆர்கே அவர்களை பொறுத்தளவு பாரதிய ஜனதா கட்சி தோற்க வேண்டும் என்பது ஒரு ஆசை, அவருடைய ஆசையை அவர் பிரதிபலிக்கிறார், அவ்வளோதான். தமிழகத்தை பொறுத்தளவு நான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு தொடர்ந்து நாங்கள் ஒரு வலிமையான கூட்டணியை நீங்கள் அமைச்சிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் பேரளவுக்கு வேண்டாலும் எங்களை விமர்சிக்கலாம், எங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடலாம், அது உங்களோடது. இன்றைக்கு எங்கள் மக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் வேட்பாளர்கள் செல்லும் இடமெல்லாம் எங்கள் தொண்டர்கள்லாம் உற்சாக பணியாற்றிட்டு இருக்காங்க. எங்கள் தேசிய கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு அளவில் உற்சாகம் பணியாற்றிட்டு இருக்காங்க. பொறுத்து இருந்து பாருங்கள், அதுக்கான விடை தெரியும். எங்களை பொறுத்தளவு நரேந்திர மோடி தான் பிரதமர் என்றது போன முறை மக்கள்கிட்ட எங்களுடைய பிரச்சாரம் எடுபடலை. இந்த முறை நரேந்திர மோடி தான் பிரதமர் என்பது பட்டி தொட்டி எல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால் அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதனால் இந்த முறை தமிழ்நாடு மக்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதிக எம்பி நரேந்திர மோடிக்கு தமிழகத்திலிருந்து கொடுக்க வேண்டும், அது தமிழகத்தை மேலும் வளப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் தவிர கடந்த முறையும் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி தான் முன்னிறுத்தப்பட்டார். ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேரலை, அது எடுபடலை அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா 5 ஆண்டு ஆட்சியில் இருந்து அவர் மக்களை சந்தித்தார். அப்போ இதைவிட பெரிய கூட்டணி உங்களுக்கு இருந்தது, அதிமுக கூட்டணி இருந்தது. மூளை முடுக்கெல்லாம் பூத்து ஏஜென்ட்டு, ஒவ்வொரு ஊர்லேயும் கிளை தொண்டர்கள் வாக்காளர்கள் இருக்கிற ஒரு கட்சி. அவங்க எல்லோரும் போய் அதிமுக பாமக தேமுதிக எல்லா கட்சிகளும் கொண்ட ஒரு கூட்டணி தான் போன முறை இருந்தது. அப்போதே நரேந்திர மோடி அவர்களை கொண்டு சேர்க்க முடியலை, அவரை சொன்னால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, ஆனால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்கிறது? அதை விட என்ன பலம் ஆயிடுச்சு? 5 வருஷத்தில் என்ன நடந்துருச்சு? அதாவது அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா காரணம் அதுக்கு முன்னாடி நடந்த நவம்பர் மாதத்தில் நடந்த மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் தேர்தலுடைய எங்களுடைய தோல்வியை எதிர்கட்சிகள் பெரிய அளவில் கட்டமைச்சாங்க. திருப்பி நரேந்திர மோடி வரமாட்டது. அது தமிழ்நாட்டில் மட்டும் எடுபட்டது, இந்தியா முழுவதும் அது எடுபடலை. அது ஒரு முக்கியமான காரணம், அதை நீங்கள் மறுக்க முடியாது. அதே போல அதே ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துல எடுபடல சார், ஆனா தமிழ்நாட்டுல எப்படி எடுபட்டுச்சு? நாங்க எந்த இடத்துல என்ன சார், அது 5 மாநில தேர்தல்ல காங்கிரஸ் ஜெயிச்ச மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்லயே பிஜேபி தான் பார்லிமெண்ட்ல ஜெயிச்சது, காங்கிரஸால ஜெயிக்க முடியல. ஆனா தமிழ்நாட்டுல எப்படி அது எடுபடாம போச்சுன்னு கேட்கிறேன். அதுதான் சார், அதான் முடிச்சிடறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அந்த தவறான பிம்பத்தை மக்கள் நம்பினார்கள், இந்த முறை நம்ப தயாராக இல்லை, அதுதான் விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி நிச்சயமாக எல்லாரும் எல்லா பகுதியிலும் தென் மாவட்டங்கள் வலிமை பெற்ற கட்சிகளோடு இருக்கின்றது, வட மாவட்டங்கள் வலிமை பெற்ற கட்சிகள் இருக்கின்றது. ஆக எங்களுடைய 10 ஆண்டுகள் சாதனையை இன்றைய மக்களிடத்தில் நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கின்றோம், சென்று கொண்டிருக்கிறது. மக்களும் அதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி அதிகமான பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி
அதிக இடங்களில் வெற்றி பெறும். எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு எங்களுக்கு களம் என்பது திமுக கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கும் இன்னைக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இங்கே. ஏன்னா யார் பிரதமர் வேட்பாளர் என்பதுக்கு தான். நாங்கள் வந்து இன்றைக்கி திமுக அரசாங்கம் எங்களை வந்து திமுக திரு ஸ்டாலின் உட்பட திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஆளுகின்ற எங்களை குறை சொல்லுகின்றார்கள். நாங்கள் 295 வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கின்றோம். அதை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதே போல இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் 500 தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். இன்னும் 2 மக்கள் எஜமானவர்கள் மக்களை முடிவு செய்வார்கள். நிச்சயமாக நரேந்திர மோடி மீண்டும் வருவார் அப்படின்ற ஒரு கருத்து வலுவாக முன்வைக்கப்பட்டிருக்கு. போன தேர்தலை விடவும் இந்த தேர்தலில் நரேந்திர மோடி அவர்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்திருக்கோம். இது ஆட்சி சாதனைகள், இதை சொன்னால் மக்கள் போட்டுருவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. இன்னொன்று, அந்த மோடியை பற்றி வைத்திருந்த தவறான பிம்பம் வந்து இப்போ சரியாயிடுச்சு. தெற்கேயும் வலுவான கூட்டணி போட்டிருக்கோம், வடக்கேயும் ஒரு வலுவான கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதில் முதல்ல வந்து பாஜக தமிழகத்தில் வலிமையான கூட்டணி அமைச்சிருக்குன்னு சொன்னார். இப்போ பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர அவர்கள் அணியில் இருக்கிற மற்ற கட்சிகளை ஏசி சண்முகம் எடுத்துங்க, பாரிவேந்தர் எடுத்துங்க, ஜான் பாண்டியன் எடுத்துங்க, நீங்கள் வரிசையாக எல்லாரும் எடுத்துங்க. தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு சீட்டு வாங்கி பண்ணுறவங்களே தவிர தமிழ்நாட்டிற்கும் தமிழக மண்ணிற்குமான கடந்த 5 ஆண்டுகளில் போராட்டத்தில் களத்தில் இருந்து மக்களுக்கு என்ன சேவை செய்தார்கள் என்பதை மனசில் நினச்சிக்கிட்டு வலிமையான கூட்டணிங்கிறத நீங்கள் பேசணும், அதை மாற்றி பேசணும். வலிமையான கூட்டணின்னு சொல்லாது. தேர்தல் நேரத்தில் பூக்கிற குறிஞ்சி மலர்கள் அப்போ தான் வருவாங்க. ஒருத்தர் வந்து இந்த சாதிம்பாரு, ஒருத்தர் இந்த சாதி அதிகமாக இருக்கும்பாரு, அந்த சாதி திக்காக இருக்கிற இடங்களில் கொண்டே நிறுத்துவாங்க. இதுதான் வேலை. வலிமையான கூட்டணின்னு சொல்லாதீங்க. ரெண்டாவது, நல்ல கேள்வி கேட்டீங்க. இன்றைக்கி நான் ஒரு செய்தியை பதிவு பண்ணணுன்னே வந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி என்னை நோக்கி அந்த கேள்வியை நீங்கள் வச்சுருக்கீங்க. நரேந்திர தாமோதர் தாஸ் தோடி அவர்கள் உண்மையிலேயே கடந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்து இந்த 3வது முறையும் வெற்றி அடைவார் என்கிற நம்பிக்கை இணையமைச்சர் எல் முருகனுக்கு இல்லையே. உங்கள் அமைச்சருக்கே இல்லை, எங்களுக்கு எங்கேருந்து வரும்? எப்படி சொல்கிறீங்க? நேற்றைக்கு பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் பேட்டி எடுக்கிறதுக்கு தொலைக்காட்சி நிருபர்களாம் போய் மைக்கை நீட்டுறாங்க அவர்கிட்ட. ரொம்ப தமாஷா இருந்தது. நீட்டும் போது ஒரு இப்போ நிருபர் கேட்குறாரு, சிலிண்டர் விலையெல்லாம் இவ்வளோ கூடி போச்சேங்க, 100 ரூபாய் தான் நான் குறைச்சிங்க. இதற்கெல்லாம் என்னுடைய ஒரே பதில் ஜெய் ஸ்ரீராம். இது நடந்தது, தொலைக்காட்சியில் பார்த்தது. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் இவ்வளோ ஏற்றிட்டீங்களேங்க, 70 ரூபாய்க்கு எப்போ குறைப்பீங்க? ஜெய் ஸ்ரீராம். 2 கோடி பேருக்கு நீங்கள் வேலை கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களே, நீங்கள் வேலையே கொடுக்கலீங்களே, நீங்கள் 10 வருஷமாக என்ன பண்ணீங்க? ஜெய் ஸ்ரீராம். பெண்களுக்கு எதிரான வன்முறை 2012-13 2,44,000 இருந்தது. இந்த 2023-24 4,28,000 பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்ற வழக்குகள் பதிவாயிருக்கிறதே. இதற்கு உங்கள் பதில் என்ன? ஜெய் ஸ்ரீராம். கார்ப்பரேட் டாக்ஸ் 8% குறைச்சதுனால 9,20,000 கோடி ரூபாயை நாம் பொருளாதாரத்தில் உங்கள் அரசாங்கத்தினுடைய வருமானத்தை இழந்திருக்கிறோமே, அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? ஜெய் ஸ்ரீராம். கடன் தள்ளுபடி 25 லட்சம் கோடி பண்ணிட்டு ஏழைக வயிற்றில் அடிக்கிறீங்களே, ஜெய் ஸ்ரீராம். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இப்போ இந்த பேஸ்கெட்டில் கொண்டு வந்திருக்கிற 22 உணவுப் பொருட்களின் விலை ஏறி போச்சே 10 ஆண்டுகளில். சாமானிய மக்கள் வாங்க முடியாமல் தவிக்கிறாங்களே, அதற்கு என்ன உங்கள் பதில்? ஜெய் ஸ்ரீராம். டாப் 100 பல்கலைக்கழகங்களில் இந்தியாவில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் கூட வரலையேங்க. கடந்த 10 வருஷத்தில் என்னங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? என்ன முன்னேற்றத்தை நீங்கள் கல்வியை கொடுத்தீங்க? ஜெய் ஸ்ரீராம். ஊட்டச்சத்து குறைபாடு கடந்த 10 ஆண்டுகளில் 35% குழந்தைகளின் ஊட்டச்சத்துப்பாடு குறைந்திருக்கிறது. அதை குறைப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு நடவடிக்கை எடுக்கலையே, இன்றைக்கு அது உயர்ந்து கொண்டே போகுதே. ஜெய் ஸ்ரீராம். தனிநபர் வருமானத்தில் நான் என்ன சொல்றேன்னா, இதில் முக்கியமான செய்தி, இதெல்லாம் சாதனைகளாக இவர்கள் நினைத்திருந்தால், இல்லை இதெல்லாம் நான் சாதனை பண்ணியிருக்கோம், நீங்கள் கேட்கிற கேள்வி தவறு என்று இணையமைச்சர் எல் முருகனுக்கு தெரிந்திருந்தால் பதில் சொல்லியிருப்பார். அதனால தான் சொன்னேன், இணையமைச்சர் எல் முருகன் நீலகிரி வேட்பாளருக்கே கடந்த 10 ஆண்டுகளில் செய்த சாதனையை சொல்லுவதற்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் இல்லாத சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறதா நான் பார்க்கிறேன். இவங்க என்னமோ ஒரிசாவில் கூட்டணி பிஜு ஜனதா தளத்தோட போனீங்க, அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தும் போது தான் உங்களுக்கு கண் திறந்ததா? நாங்களே ஜெயிக்க முடியும், 17 பாராளுமன்றத்தில் 20 சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியும்னு எப்போ அவர் பிஜு ஜனதா தளம் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத பொழுது, நீங்கள் கொடுக்குற சீட் ஷேரிங்கை ஏற்றுக்கொள்ளாத போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த நினைப்பு வருதா? எவ்வளோ ஈஸியாக கடந்து போகிறாங்க. பஞ்சாபில் அகாலிதளத்தோட வீட்டில் அவர் சுரோன்மணி வீட்டு வாசலில் குடியிருந்தீங்களே,
மிகப்பெரிய கட்டாயத்தில் இருந்தீங்களே அவரோட கூட்டணி சேரணும்னு. அவர் எதுக்காக போனாருங்கிறது காரணம் இவங்களுக்கு புரியல. ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற பஞ்சாபில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றம், மக்கள் மத்தியிலே மத்திய அரசுக்கு எதிராக ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அதிர்ச்சிகள், அந்த மாற்றம்தான் அந்த இடத்துல அகாலிதளம் பாஜக கூட கூட்டணி சேராமல் ஒதுங்கி இருப்பதற்கு காரணம் என்பதை எப்போ புரிஞ்சுக்க போறாங்க? சிக்கிமில் ஏன் நீங்கள் வந்து உங்கள் கூட இருந்தவங்க இல்லை நாங்கள் பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு அந்த ஆளுங்கட்சி சொன்னா, வடகிழக்கு மாநிலங்களில் போட்டி போடுறதுக்கு என்ன? மணிப்பூரிலே அந்த நிர்வாணப்படுத்தப்பட்ட அந்த அவ்வளவு கொடுமைக்குள்ளான அந்த சகோதரிகளுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருந்தீங்கன்னா, சட்டம் தன் கடமையை செய்திருந்தால் மணிப்பூரில், மேகாலயாவில், அந்த வடகிழக்கு மாநிலங்களில் நீங்கள் ஏன் போட்டி போடாமல் தவிர்த்தீங்க? அது என்ன அங்கே லோக்கலில் இருக்கிற கட்சி, மாநில கட்சிகள் ஜெயிக்கட்டுன்னு விட்டு கொடுக்குற அளவுக்கு என்ன பெரிய பெரும்பான்மை உள்ளவரா நீங்கள்? வடகிழக்கு மாநிலங்களுக்கு போக முடியல, பஞ்சாபுக்கு போக முடியல, ஒரிசாவுக்கு போக முடியல. நீங்கள் போடுற வேட்பாளர் குஜராத்திலே தெரிச்சு ஓடுறான். எத்தனை பேர் உத்தரப்பிரதேசத்தில் வேட்பாளர் வேண்டான்ட்டு போனாங்க? வி.கே. சிங் ஆஹா ஓகோன்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க முன்னால. அவர் ஐயா சாமின்ட்டாரு. கௌதம் கம்பீர் ஏற்கனவே புத்திசாலி, கௌதம் கம்பீர் ஏற்கனவே ஓடிட்டார், ஐயா என்னை விட்டுருங்கன்ட்டார். நீங்கள் போடுகிற வேட்பாளர்கள் எல்லாம் எனக்கு தொகுதி வேண்டான்னு சொல்லிட்டு ஓடுற ஒரு பெரிய அரசியல் மாற்றம் இந்த மண்ணில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்தியா கூட்டணி மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. அதையும் தாண்டி மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த வயிற்று பசி இருக்கு பார்த்தீங்களா, இந்த வயிற்று பசியை தாண்டி ஜெய் ஸ்ரீராம் ஒன்றும் செய்யாது. எனக்கு வயிற்றுக்கு சோறு இல்லைன்னா நீங்கள் எதை கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்தினாலும் எனக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏழைகளுக்கு ஏதாவது வாழ்வு உண்டாயிங்க? அத்தியாவசிய பொருட்கள் 22 பொருட்களுக்கான விலை ஏற்றம் இன்றைக்கு வந்து வாங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 கோடி மக்கள் 1,25,000 ரூபாய்க்கு வருட வருமானம் குறைவாக சம்பாதிக்கிற புள்ளி விவரம் இந்த 5 ஆண்டுகளிலே 2.5% அந்த வருமானம் குறைந்திருக்கான். ஒரு நிமிஷம், வரதராஜன் குறுக்கிட வருமானார். திரு வரதராஜன். இல்லை, சகோதரர் காரை செல்வராஜ் அவர்கள் சொன்னார் கெஜ்ரிவால் கைது மூலமாக பஞ்சாபில் இதுன்னு. சார் ஒன்றும் அதாவது மனசாட்சியோடு காரை செல்வராஜ் அவர்கள் பேசணும். ஊழல் ஒழிப்புன்னு சொல்லிவிட்டு ஊழல் செய்து கூடிய ஒரே தலைவர் என்று சொன்னால் இன்று கெஜ்ரிவால் தான். இன்றைக்கு வந்து நான் இன்றைக்கு ஒரு சவாலை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், கடுமையா ஆட்சேபிக்கிறேன். இல்ல இல்ல நான் இடைமறிக்க கூடாது. நீங்க வந்து ஒரு ஜெயில்ல போட்டு அவர் வந்து கடுமையா ஆட்சேபிக்கிறார். பத்தி பேசுறதுக்கு என் ரவுண்ட்ல வாய்ப்பு கொடுங்க. இடைமறிக்க கூடாது. நான் இதுல இருந்து பேசுறேன். கடுமையா ஆட்சேபிக்கிறேன். ஊழலுக்கு எதிராக களங்கண்ட நபர், உங்களோடு கைகோர்த்து நபர், அவருக்கு ஊழல் களங்கம் படாதுங்க. எப்படி நரேந்திர மோடிக்கு ஊழல் களங்கம் படாதோ அதே மாதிரி ஈடியை வச்சாலும் சரி, ஆண்டவனை வச்சாலும் சரி, கேஜ்ரிவால் மேல நீங்க கரப்ஷன் சார்ஜஸ் ப்ரூவ் பண்ண முடியாது. நான் அடிச்சு சொல்றேங்க. உங்க கோர்ட்ல வேணா நடக்கலாம். ஈடி வேணா அவரை வந்து ஜெயில்ல போடலாம். ஈடி வேணா அவரை வந்து தேர்தல் முடியும் வரை வெளியிடாம செந்தில் பாலாஜி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்க. அதை தாண்டி ஒண்ணும் செய்ய முடியாது. அண்ணன் அவர்களுக்கு ஒரு செய்தி இதுக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லிடுங்கண்ணா. மதுபான கொள்கை வழக்குல மதுபான கொள்கை அந்த வழக்குல முதல்ல யார் பேசுறாங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலா? நீங்க பேச விடாம மணீஷ் சிசோடியா 14 மாதங்களாக சிறைச்சாலையில் வச்சிருக்கீங்க. 2 மாதங்களுக்கு முன்னால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? அவர் மீது ஊழல் நீங்க கிளீன் ஷீட் கொடுக்கலாம். நான் கூட சார் அதுதான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், மக்கள் முடிவு செய்யுது சார். இன்னைக்கு கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்குது. அப்படி நடவடிக்கை எடுக்கின்றத பாஜக மீது மக்கள் கோபம் இருந்தா எங்களை தண்டிக்கட்டும்னு சொல்றேன். நாங்க வரவேற்கிறோன்றேன். அப்ப நான் சொல்றேன், நல்ல கேள்வி வைக்கிறீங்க. உங்களுக்கு இயற்கையாகவே பதில் கிட்டத்தட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து 100 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு புதிய மதுபான கொள்கை மூலமாக 190 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு சார். நீங்க கிளீன் ஷீட் கொடுக்கலாம். நீங்க எதிர்க்கட்சிகள் ஊழல் செய்து விட்டு அவர்களை கேட்டா நீங்க பழிவாங்கல் நடவடிக்கை அதெல்லாம் மக்கள் முடிவு செய்யட்டும். டெல்லியில 7 கில் ஜெயிக்கட்டும், 7ல பாஜக ஒன்று தோத்தால் கூட அன்றைக்கு நாங்க செயல்கின்ற மக்கள் வந்து பதில் சொல்லுங்க. நீங்க மதுபான வழக்குல மணீஷ் சிசோடியா 14 மாதமா சிறைச்சாலையில் இருக்கார். உச்ச நீதிமன்றத்திலே 2 மாதங்களுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் சொன்னது, ஏன் ட்ரையல் எங்க இப்ப நீங்க மறுபடியும் நீட்டிச்சுக்கிட்டே போறீங்க? அவர் மீது இதுவரையில் பணம் வாங்கினாருங்கிற ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியல. அவரை விடுதலை எங்களால் செய்ய முடியும்.
இருந்தாலும் உங்களுக்கு என்ன 1 மாசம் டைம் தர்றோம், அதுக்குள்ள ட்ரையல் முடிக்கணும். அவர் பணம் வாங்கினார் என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் இந்த 13 மாதங்களில் கொடுக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் அதை விட்டுருங்க. சார் காரை சொல்றாரு, கைது பண்ணீங்க. காரை சொல்றாரு, அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒரு கெஜ்ரிவால் வந்து குற்றவாளி என்று அமலாக்கத்துறையிட்ட வந்து அவர்கிட்ட குற்றம் செய்திருக்கிறாருன்னு ஆதாரம் இருந்தால் அவரை முன்பே கைது செய்திருக்கலாம். இல்லை ஒரு 19ஆம் தேதி அவங்களுக்கு தேர்தல், அது முடிஞ்ச பிறகு கைது செய்திருக்கலாம். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு களத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு எதிர்க்கட்சி தலைவரை, ஒரு முதலமைச்சரை ஜெயிலில் பிடிச்சி போடுறது என்னன்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து பலரும் எழுப்புறாங்க. இதில் என்ன எங்க ஃபேர் பிளே இருக்கு? இப்போ நீங்க வந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லா ஆதாரம் இருந்தால் நீங்கள் முன்பே கைது செய்திருக்கணும், அல்லது பொறுத்து இருந்து தேர்தலுக்கு பிறகு பண்ணணும். களத்தில் எதிரியை வந்து அடைச்சி வெளியில் வச்சுட்டு நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்கன்னா என்னன்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நான் சையத் இன்னும் பேசாமல் இருக்கிறார், ஹஃபீசுல்லா. நீங்கள் இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்று வந்து ஒரு கட்டமைக்கப்படுது, மீண்டும் மோடி வருவார் அப்படின்ற நம்பிக்கையில் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறார். இன்னொரு தரப்பு வந்து இல்லை, மீண்டும் மோடி வருவார்னு 1 மாதத்துக்கு முன்னாடி பெருசாக பேசின ஊடகங்கள் கூட இப்போ அடக்கி வாசிக்க தொடங்கிட்டாங்கன்னு எதிர்த்தரப்பு சொல்லுது. உங்கள் அனுமானம், நீங்கள் கணிக்கிறது என்ன? இல்லை, இன்னைக்கு பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் பேசினதுலேயே அவர் ஒரு தோல்வியை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் என்ன சொல்கிறார், ஒரிசாவில் நாங்கள் கூட்டணி போகாததுக்கு காரணம் நாங்கள் அங்கே பலமாக இருக்கோன்றதுனால தான் போகல அப்படின்னு. ஆனால் அப்படி நீங்கள் பலமாக ஒரிசாவில் இருக்கீங்க, அதனால் கூட்டணி போகல. மற்ற மாநிலங்கள்லாம் ஈடியை விட்டு கட்சியை உடைச்சி ஏன் கூட்டணி கூப்பிடுறீங்க? இல்லை அவங்க மேலே வழக்கை போட்டு மிரட்டி ஏன் கூட்டணி கூப்பிடுறீங்க? வாரிசு அரசியல்னு ஊர் பூரா பேசிட்டு குமாரசாமி, அவங்க அப்பா தேவகவுடா, குமாரசாமியோட பையன் நிக்கில் குமாரசாமி, 3 பேர் இருக்காங்களே வாரிசு அரசியல், அவங்களோட ஏன் கூட்டணியில் இருக்கீங்க? தமிழ்நாட்டில் அன்புமணி ராமதாஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? சிராக் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வான், அங்கே வாரிசு அரசியல் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இப்போ இவங்கெல்லாம் எதெல்லாம் இந்தியாவுக்கு ஆபத்து, இந்தியா வளர்ச்சிக்கு தடையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே விஷயங்களை பேசக்கூடிய கட்சிகளோடு இன்னைக்கு கூட்டணி வச்சுட்டு இருக்கிறத மக்கள் பார்க்குறாங்க. இது பாஜகவுடைய பலவீனம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்திய தேர்தல் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு கோயம்புத்தூரில் வந்து அஃபிடேவிட் வந்து ஜுடிஷியல் கோர்ட் ஸ்டாம்ப் ஃபீல கட்டுற வரலாறு இதுவரையும் கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலைக்கே கோயம்புத்தூரில் நான் தோத்துருவேன்னு தெரியும், ஆனால் அது தேர்தலில் நின்று தோத்தா சரி வராது, இந்த மாதிரி ஒரு தப்பான அஃபிடேவிட்டை போட்டு நான் தேர்தலே நிற்க முடியாமல் பண்ணதுனால தான் என்னால் ஜெயிக்க முடியலன்னு ஒரு கட்டமைப்பை கட்டமைச்சிட்டு எஸ்கேப் ஆகிற வழியே அண்ணாமலை முயற்சி பண்ணியிருக்காருன்றதை சொல்லுவோம். இன்னைக்கு தேசிய அளவில் இது இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜக எங்கே இருக்குன்றதே தெரியாது. இவங்க இந்த ஊழல்ன்றாங்களா, இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு இப்போ பேசப்பட்டதுனால சொல்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கில் எவ்வளோ பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகிருக்கு தெரியுமா? எந்த அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்த வழக்கில் கைது பண்ணுறாங்கன்னா, அவுரோபிந்தோ ஃபார்மான்ற அந்த கம்பெனியில் இருக்கிற ஸ்ரீதர்ன்றவர் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து இந்த பாலிசி மேட்டரில் ஒரு குறிப்பிட்ட தொகையை லஞ்சமாக கொடுத்தேன் அப்படின்னு. அவரை ஈடி கைது பண்ணுது. ஈடு கைது பண்ண உடனே ஒரு 25 கோடி ரூபா வந்து பாஜகவுக்கு தேர்தல் பத்திரமாக கொடுக்குறார். கொடுத்த உடனே 5ஆவது நாள் பெயில் கொடுக்குறாங்க சார். இடி வழக்கில் 5ஆவது நாள் பெயில் கொடுக்குறாங்க. அந்த பெயில் என்ன கிரவுண்ட்ஸ் தெரியுமா? முதுகு வலி. அந்த யார் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரோ அவரை இடி விடுவிப்பதற்கு கிரவுண்ட் அப்ரூவர் ஆகுறாரு. இடி வந்து அதில் வந்து அப்ஜெக்ட் பண்ணாமல் அவர் வந்து பெயில் கொடுக்குது. முதுகு வலி. தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி சார், கார்டியாக் சர்ஜரி பண்ணி 8 மாசமாக கேட்குறாரு. மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் பெயில் கேட்டால் நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லுது? கூகுளில் படித்து பார்த்தேன், இது அவ்வளோ பெரிய வியாதிலாம் கிடையாது, 4 மாத்திரை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண ஒரு பேஷண்ட்டுக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு வாதாடுற இடி, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு லஞ்சம் கொடுத்த ஒருத்தர் முதுகு வலின்ன உடனே பெயில் அப்ஜெக்ட் பண்ண மாட்டேன்றீங்களே, இதுதான் உங்களுடைய ஊழல் ஒழிப்பு லட்சணமா? இன்னைக்கு பிரஃபுல் பட்டேல் சார் 2017 சிவில் ஏவியேஷன் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். மன்மோகன் சிங் ஆட்சியில் அமைச்சர் சரத்பவாருடைய நெருக்கமான இருந்தார். அப்ப அவர் என்ன பண்றாங்க, 2017 ஒரு வழக்கு போடுறாங்க. என்னன்னா, ஏர் இந்தியா
ஏற்கனவே விமானங்களை தானா வாங்குற ஒரு பாலிசி எடுத்திருந்தப்போ திடீர்னு இவர் வந்து லீஸுக்கு விமானங்களை எடுத்தாரு, இதனால பிரஃபுல் பட்டேல் ஊழல் செஞ்சிருக்காருன்னு சொல்லி 2017 சிபிஐ வழக்கு போடுது. இன்னைக்கு அந்த வழக்குலேருந்து அவரை விடுதலை பண்ணியிருக்காங்க சார். கோர்ட்டில் வந்து இவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு விடுவிக்கிறாங்க. அப்போ உங்களோட கூட்டணியில் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஒரு வாஷிங் மிஷின் போட்டு புனிதப்படுத்துறீங்கல்ல, எலக்டோரல் பாண்டில் கோட்டக் மஹிந்திரா விவகாரமாக இருக்கட்டும், ஔரபிந்த ஃபார்மாவாக இருக்கட்டும், இல்லை ஏர்டெல் 2Gல நடக்காத ஒரு ஊழலை நடந்ததா? அந்த நேரத்தில் ஒரு அவுட் கோயிங் கால் ₹1 சார். சாமானியர்களால் ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. எனக்கு இன்னும் நினைவு இருக்கு, ராஜா அண்ணனை கைது பண்ணும்போது அவர் சொன்னார், நான் ஒரு டெலிகாம் ரெவல்யூஷனை உருவாக்கி இருக்கேன், ஏழைகள் மொபைல் ஃபோனை பயன்படுத்த முடியும், 10 பைசால அவுட் கோயிங் கால் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி எடுத்த ஒரு ஏழைகளுக்கு சாதகமான பாலிசி எடுத்தவங்களை கைது பண்ணீங்களே. இன்னைக்கு ஏர்டெல் பாரதி அந்த குரூப்புக்கு சாதகமாக பாலிசி மாத்தி கோட்டக் மஹிந்திரால வந்து 15% மேல அந்த ப்ரொமோட்டர் ஷேர் வைக்க கூடாதுன்ற ஒரு கைட்லைனை மாத்தி அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டை RBI மூலமாக சுதந்திரமாக செயல்பட வேண்டிய எல்லா நிறுவனங்களையும் பாஜகவுடைய ஒரு லேப்டாகாக அவங்க இடி வந்து இவனை கைது பண்ணணும், அவங்க மேல வழக்கு இருக்கா, அவங்கள கைது செய்யறது நியாயமா, அதெல்லாம் கிடையாது. கைது பண்ணணும். அடுத்தது RBI அளவுக்கு போயிருக்கீங்க நீங்க. RBI வந்து அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு தயாராகுது. RBI முதல்ல போடுது, இவர் 15% மேல வச்சிருக்கிறதுன்றது இந்த பேங்கை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒரு பேராபத்துன்னு. ஆனா மக்களுடைய அந்த ரிஸ்கை பத்தி கூட கவலைப்படாம, அவர்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை கூட கவலைப்படாம வெறும் 60 கோடி ரூபா தேர்தல் பத்திரமாக லஞ்சத்தை வாங்கிட்டு இன்னைக்கு சாமானிய மக்களுடைய பேங்க்ல இருந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ன்ற பேர்ல 40,000 கோடி ஏழைகளுடைய பணத்தை கொள்ள அடிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமானு மக்கள் கேட்கிறாங்க. ஹிந்துல வந்து 2 நாள் முன்னாடி வந்துச்சு, வேலையின்மை, படிக்காதவர்களுக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, படிச்ச இளைஞர்களுக்கு கூட வேலை கிடையாது. கிராமப்புறங்களில் வேலை தேடி போகக்கூடிய இளைஞர்களில் 17% பேருக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது. இதுதான் நீங்க 2 கோடி வேலை கொடுப்பேன்னு சொல்லி 10 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றியது. அது எப்படி சார் தேர்தல் வந்தா மட்டும் கேஸ் விலை குறையுது, பெட்ரோல் விலை குறையுது, விலை ஏறும் போது கச்சா எண்ணெய் மீது பழி போடுறீங்க, ஆனா கச்சா எண்ணெய் விலை குறையாத போதும் தேர்தல் வந்தா மட்டும் 100 ரூபாவை குறைக்கிறது, அப்புறம் தேர்தல் முடிஞ்ச உடனே 200 ரூபாவை ஏத்துறது. செஸ்ல எந்த அளவுக்கு கொள்ள அடிச்சிருக்கீங்க, மாநிலங்களுக்கு வர வேண்டிய பணத்தை ஒழுங்கா கொடுக்க மாட்டேன்றீங்க. இது எல்லாம் தேர்தல் பாண்ட் வந்த பிறகு உங்களுடைய இந்த ஊழல் ஒழிப்பு அப்படின்ற ஒரு மந்திரத்துக்காக உங்களுக்கு ஒரு 4-5% வாக்காளர்கள் வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உங்களுடைய முகத்திரை கிழிந்த பிறகு பாஜக எதிராக நிற்கிறாங்க. இது எல்லாம் திரு வரதராஜன் சார் ஒன்றும் இல்லை, நிறைய பேர் என்னை நோக்கி பாஜக நோக்கி வைக்கிறதுனால அதை நான் பதில் சொல்லியே ஆகணும், அதுதான் வைக்கிறேன். இப்போ சொல்கிறாரு பெட்ரோல் டீசல் விலை. இப்போ சார் 2 முறை கலால் வரியை வந்து 2 முறை நாங்கள் வந்து குறைச்சிருக்கிறோம். 2.5 ஆண்டு குறைச்சிருக்கிறோம். நாங்க மாநில ஏத்துனவங்க 2 வாட்டி குறைப்பீங்க, ஒரு வாட்டி கூட ஏத்தாதவங்கள பார்த்து ஏன் விலையை குறைக்கலன்னு கேக்குறதெல்லாம் நீங்க இதெல்லாம் மக்கள் கேக்குற கேள்வி சார். ஒண்ணே கேக்குறேன், 2014 மன்மோகன் சிங் விட்டு செல்லும் போது 65 ரூபாயாக இருந்த பெட்ரோல் விலை அதே போல கெஜ்ரிவால் விவரத்தை சொல்றாரு சார். கெஜ்ரிவால் வந்து இன்னைக்கு வைக்கிற சார் குற்றச்சாட்டு திமுக பிரதமர். நான் சொல்றேன் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு நான் சொல்றேன். நான் பேசுற பிடிச்சி நீ பேசுங்க, அதன் பிறகு நீங்கள் அதுதான் சரியாக இருக்கும். அதெல்லாம் மக்களுக்கு ஒன்றும் புரியாது. கொஞ்சம் அமைதியாக இருங்க சகோதரர் அவர்களே, கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ கெஜ்ரிவால் விஷயத்தை சொன்னார். கெஜ்ரிவால் வந்து சார் நீ பார்த்தீங்கன்னா நகைச்சுவை பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாநில தேர்தல் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், அந்த தேர்தலில் என்ன சொன்னார்னா இடி சம்மன் அனுப்புகிறப்ப பாஜக அரசு என்னை பிரச்சாரம் பண்ண முடக்குது சார். நோட்டா கீழே ஓட்டு வாங்கினவர் சார், அவரை போய் நாங்கள் முடக்கி என்ன சார் பண்ண போகிறோம்? நீங்கள் கெஜ்ரிவால் எங்களுக்கு எந்த உள்ளக்கும் கிடையாது சார். நீங்கள் தான் அரசியல் கழகம் கற்பிக்கிறீங்க. நீங்கள் கெஜ்ரிவால் இன்னைக்கு இந்த ஊழலை பற்றி சொல்கிறீங்க, கிங் பின் இந்த ஊழலில் இவங்க தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றமே கிடையாது. நான் கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் இந்த ஊழல் மட்டும் கிடையாது சார். யமுனா நதிக்கரை சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு நிதி வாங்கி அதில் மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார். அதே போல சார் அது வந்து அவர் போய் ஸ்டே வாங்குறார், என்னை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து நீதிமன்றத்தில் போய் சார் அவர் நீதிமன்றத்தில் போய் என்னை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து ஸ்டே வாங்குறார்.
ஸ்டே நீக்கின பிறகு அவங்க கைது பண்ணியிருக்காங்க சார். 9 முறை சம்மன், உடனே கைதுன்றா 9 முறை சம்மன் அனுப்பி ஒரு மாநில முதலமைச்சர் ஆதாரம் இருந்ததுன்னா சம்மன் அனுப்ப தேவையில்லை சார். சட்டம் ஆதாரம் உங்கள்ட்ட கிளிஞ்சிங் எவிடன்ஸ் இருந்ததுன்னா நீங்க சம்மன் அனுப்பி விசாரிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. காலங்கள் பொறுங்கள், அதுக்கான கெஜ்ரிவால் விஷயத்தை விடையே சொல்லும். கெஜ்ரிவால் இவ்வளவு பெரிய ஊழல்வாதி என்பது இன்னொரு பல்வேறு விஷயங்கள் வரும். அப்ப இந்த மாதிரி ஊழல் செஞ்சவங்க ஏன் சார் நீங்க தேர்தல் பத்திரம் மூலமாக 25 கோடி வாங்குனீங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு லஞ்சம் கொடுத்த ஒருத்தர்கிட்ட இருந்து 25 கோடி ரூபாய் பாஜக ஏன் லஞ்சம் பெற்றது? நீதிமன்றத்திலிருந்து ஆரம்பிச்சு இடி ஆரம்பிச்சு ஐடி ஆரம்பிச்சு எல்லாமே நீங்க கொச்சைப்படுத்துவது என்பது அது நியாயமற்றது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. சரி சார் சார் ஒரே நிமிஷம் குணா சார். ஐயா நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அப்ரூவரா மாறி இருக்கார்ல, அந்த பேசிஸ் மட்டும்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்றதுக்கு இடியில சொல்லுது, நீதிமன்றத்துல சொல்லுது. அப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு லஞ்சம் கொடுத்த ஒருத்தரிடத்திலிருந்து 25 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரமாக பாஜக ஏன் வாங்கியது? முதுகு வலின்ற காரணத்தினால அவர் பெயில் கேட்கும் போது 55 கோடி பெயில் வாங்கும் போது முதுகு வலின்ற ஒரே காரணத்துக்காக 5 நாள்ல ஒரு இடி வழக்குல பெயில்ல வெளியே வந்த ஒரே ஆள் அவர்தான். அதனாலதான் பாஜக உள்நோக்கம் கொண்டு எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்காக இந்த மாதிரி பொய் வழக்குகளை போடுறது. அவர் அந்த அடிப்படையில் கிடையாது, அவர் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது. நீங்க அதே போல பல்வேறு நபர்கள்ட்ட வந்து எல்லா அரசியல் கட்சியும் வாங்கியிருக்கலாம். அதற்காக அவர்களை சமரசம் செய்து கொள்ள இடத்துல கிடையாது. அதன் பிறகு யாரா இருந்தாலும் இந்த ஆட்சியில் தண்டிக்கப்படுவார்கள். இன்னொரு விஷயத்தை நீங்க வந்து புரிந்துக்கணும். மணி டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் கெஜ்ரிவால் யார்ல இருந்து எந்த அக்கௌண்ட்ல மணி டிரான்சாக்ஷன் நடந்திருக்குங்க. அதுக்கான முகாந்திரம் இருக்குது. அவர் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தெரியாத தகவல் சரி, கெஜ்ரிவாலோட நிக்க வேண்டாம். மணி ட்ரையலுக்கு இது வரலையோ எந்த எவிடன்ஸும் காட்டல சார். பொது வெளியில வந்தா நம்ம பேசிக்கலாம். திரு ஆர்கே, ஒரு தேர்தல் நேரத்தில் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அடுத்து அவங்க தான் அப்படின்னு ஒரு சித்திரத்தை கிளப்புறது. அது நிறைய சர்வேஸ் வரும். ஆமாம், அவங்களே வந்து டார்கெட்டை 350லேருந்து 400, 370 பிஜேபிக்கு மட்டும், என்டிஏக்கு 400 அப்படின்னு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து ஒரு உளவியல் ரீதியாக மக்களை தயார்படுத்துகிற ஒரு முயற்சி இருந்தது. அதற்கு முன்பாக ராமர் கோயில் பிரான் பிரதிஷ்டா அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. பிரதமர் கேமராவுக்கு முன்னாடி குளிச்சாரு, கேமராவுக்கு முன்னாடி கும்பிட்டாரு. அது ஒரு வாரம் விரத காலத்தில் வந்து ஒரு வார காலம் வந்து அதே தான் போயிட்டு இருந்தது. எல்லா இந்தியா முழுக்க நேரலையாச்சு. இப்போ அதை பற்றி பெரிய பேச்சு இல்லை. அதை பற்றி ஒரு தேர்தல் களத்தில் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது ஆகலை. இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்த ரிப்போர்ட் ஒன்று பார்த்தா, அசாம் வெஸ்ட் பெங்காலில் வந்து சிஏஏவே பிஜேபிக்கு எதிராக அங்கே ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்ற கருத்துக்கள் வருது. நாடு முழுக்க எப்படியான ஒரு சூழல் இருக்குது? பிஜேபி தேர்தலுக்கு தொடங்கின நேரத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த ஜோஷ் இப்போ இருக்கா? இல்லை, நிச்சயமாக கிடையாது. ஜனவரியில் வந்து 22ஆம் தேதி பிரான் பிரதிஷ்டா நடக்கிறது. இங்கே எல்லாம் வந்துட்டு போனாங்க. ஜனவரி இறுதியிலேயோ பிப்ரவரி ஒரு 2வது வாரத்திலேயோ 3வது வாரத்திலேயோ பாஜக தேர்தல் நடத்தியிருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக இந்த சொல்கின்ற 400 சீட்டு வந்திருக்கும். அது வரல. அதாவது அந்த சமயத்தில் நடத்த முடியல. ஏன்றால் பிப்ரவரி 14ஆம் தேதி அடுத்த இனாகுரேஷன் அபுதாபியில் வந்து பெரிய கோவில் இனாகுரேஷன். அதுக்கும் பெரிய ட்ராக்ஷன் இங்கே கிடையாது. ஆனால் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஏறத்தாழ 90% மக்கள், அதாவது குறிப்பாக இந்து மக்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு செய்கின்ற அந்த மனநிலையில் தான் இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு, களமே மாறுது. இவங்க ஆரம்பிச்சாங்கல்ல 370 400 ஆரம்பிக்க வேண்டிய அந்த கட்டாயம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அவங்க வந்து மார்ச் ஆதி வாரத்தில் தான் அவங்களுக்கு தெரிய வருது, ஆஹா இது பிரச்சனை ஆகுதுன்னு தெரிய வருது. அவங்க வந்து அவங்களுடைய அந்த கோதி மீடியாவை வச்சு அவர்கள் வந்து சர்வே வெளியிடுறார்கள். அதாவது 370 ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, அதுக்கப்புறம் அது 400 மாத்துறாங்க. அதன் பிறகு சர்வே மொத்தமாக கண்டெஸ்ட் பண்றதே 434 சீட்டு தான் பாஜக. அதில் 400 ஜெயிக்க போறாங்களாமா. இது நம்ம நம்பணுமாமா. இது ஒரு பக்கம். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏறத்தாழ ஒரு செட்டு இமேஜ் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சவுத்தில் வந்து ஏறத்தாழ பிஜேபிக்கு ஊற்றிக்கும், வட இந்தியா ஓரளவுக்கு கை கொடுக்கும். ஆனால் ஈஸ்ட் இந்தியாவும் நார்த் இந்தியாவும், அதாவது நான் சொல்கிற ஏரியாஸ் வந்து பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஓரளவுக்கு ராஜஸ்தான் வந்து கை கொடுக்காது. இப்போ இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து நான் ஒரு 5 குரூஷியல் ஸ்டேட்ஸை வந்து பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸாக பார்க்குறேன். ஒன்று மகாராஷ்டிரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், அதே மாதிரி பீகார், ஹரியானா. இந்த 5 ஸ்டேட்ஸ் தான் இப்போ வந்து எங்க போகும் என்ற அந்த பிரச்சனை இருக்குது. என்னை பொறுத்தவரை நான் இப்போ இருக்கிற
ஸ்விங் ஸ்டேட்ஸ் 5 ஸ்டேட்ஸ் தான் இந்தியாவில். அந்த 5 ஸ்டேட்ஸ்ல என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கிற அசஸ்மெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பிஜேபி அவங்க வந்து ஒன்னா இருக்க ஃபர்ஸ்ட் முயற்சி செய்தார்கள். அப்படி போயிருந்தால் ஆப்போசிஷனுக்காக ஒரு இடம் வந்துவிடும் என்ற அந்த காரணத்துக்காக அவர்கள் வந்து இன்னைக்கு தனித்தனியே நிற்கிறார்கள். அங்க பிஜேபிக்கு கெயின் வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. பெங்காலில் வந்து அவர்கள் வந்து முன்னே இருந்தார்கள், நேற்று வரை அவர் முன்னே இருந்தார்கள். சிஏஏ வந்து அமுல்படுத்துவோம், இன்னைக்கு கூட இந்து பத்திரிகையில் வந்திருக்கு, ஒரு சாதாரண ஒரு பூசாரி வந்து உங்களுக்கு கொடுத்தா போறோம் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா போதும் என்றெல்லாம் வருகின்ற அந்த தகவல்கள் வந்து பெங்காலில் வந்து பெரும் அளவில் வந்து அது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதனால வந்து அவர்களுக்கு பின்னடைவு இருக்கிறது. பெங்கால்லையும் பீகார்லையும் பெங்கால்லையும் ஒடிசாலையும் மட்டும்தான் ஓரளவுக்கு பாஜக வந்து இன்னைக்கு ஒரு டிராக்ஷன் கிடைத்து கொண்டிருக்கிறது. பீகார் ஊத்திக்கும் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் காரணமாகத்தான் இன்னைக்கு வந்து நேற்று ஒரு உத்தவ் தாக்கரே ஒரு கேண்டிடேட் அறிவிக்கிறாரு. இன்னைக்கு வந்து இடி அவர் வாசலில் அறிவிச்ச ஒரு 2 மணி நேரத்தில் அவர் வாசலில் போய் நிற்கிறது. அதே மாதிரி ஹரியானாவில் ஒரு முதலமைச்சரே மாத்துறாங்க, கேபினெட்டை மாத்துறாங்க. அப்படி இருந்தால் கூட பாஜக அங்கே தோல்வி அடைகிற ஒரு முகம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரை இந்த 3 ஸ்டேட்ல மகாராஷ்டிரா, பீகார், அதே மாதிரி ஹரியானா, இந்த 3 இடத்துலையும் வந்து பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு வரக்கான வாய்ப்புகள் நான் காண்கிறேன். ஒடிசால ஓரளவுக்கு அவர்கள் வந்து பாசிட்டிவாக வரக்கூடிய அந்த வாய்ப்பும் காண்கிறேன். ஏனென்றால் பட்நாய்க்கு பதிலாக ஒரு பாண்டியனுடைய முகம் வந்து இப்போ காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அரசியல் ஒரு தவறாக நான் பார்க்கிறேன். இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் காமிச்சிருக்கலாம். இந்த அங்கேயும் அசம்பிளி தேர்தல் நடக்குது. இந்த அசம்பிளி தேர்தலுக்கு பிறகு பாண்டியன் கண்டெஸ்ட் பண்ணலையே, எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் கண்டெஸ்ட் பண்ணலையே. இது முடிஞ்ச பாண்டியன் நமக்கு எல்லாம் வேண்டியவர் தான், அவர் நிச்சயமாக அங்கே வர வேண்டும் என்றுதான். இல்ல அவர் தேர்தலில் வேட்பாளராக நிக்கலையே. இல்ல அந்த அவர் வந்து வாரிசா காமிக்கையில வந்து அந்த ஒதியா மக்களுடைய அந்த ஒரு இமோஷன்ஸ், அதாவது அந்த ரீஜனல் இமோஷன்ஸ், லிங்குவிஸ்டிக் இமோஷன்ஸ் எல்லாம் வருகின்ற அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. பண்ணதான் செய்வாங்க. அதான் அதே மாதிரி தான் அது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப அதே மாதிரி இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு ட்ராக்ஷன் வந்து மறுபடியும் திரிணாமுல் கிட்ட வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இப்போ பார்த்துக்கொண்டு களத்தில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்விங் ஸ்டேட்ஸ் தான், பாக்கி இருக்கின்ற இடங்கள்லாம் செட்டில்டு இடங்களா இருக்கிறது. இந்த 5 ஸ்விங் ஸ்டேட்ஸ்ல வந்து 3 இடத்துல வந்து இந்தியா கூட்டணிக்கு, இண்டி கூட்டணி கிடையாதுங்க, அது இந்தியா கூட்டணி என்பது மறுபடியும் பாஜக நண்பருக்கு வலியுறுத்துகிறேன். அவருடைய பேர் இந்தியா. நீங்க பாஜக நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்க இந்த கூட்டணிக்கு, அது இந்திய கூட்டணிங்கிறீங்க. இதை விட பெரிய ஒரு அவலம் இருக்குங்களா? ஒரு கூட்டணிக்கு வந்து அவங்க பேர் வச்சிருக்காங்க, அந்த பேரை கூட வெளிக்கிறதுக்கு மனநிலை இல்லைன்னா நீங்க என்ன எதிர்கட்சி, என்ன ஆளுங்கட்சின்னு எனக்கு புரியல. நாட்டு பேரே மாத்திட்டாங்க. இந்தியா கூட்டணின்னு சொன்ன உடனே பாரத்துக்கு போயிட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் பாரத்னு போனாங்க. சரி, நன்றி. திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்க நிறைவு பார்வை. ஒன்று, இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் மிக தெளிவாக தமிழ்நாட்டு பதில் சொல்கிறேன் நான். அதிமுக திமுக என்பதுதான் உண்மையான போட்டி. இதில் அதிமுக நிறுத்தியிருக்க வேட்பாளர்கள் அனைவருமே சமூக நீதி அடிப்படையில், இன்னொன்று அதாவது எல்லோருக்கும் வாய்ப்பு, அதே மாதிரி இளைய தலைமுறை. இப்போ சேலம் விக்னேஷ் எடுத்துங்க, புதியவர். கோயம்புத்தூர் சிங்கை ராமச்சந்திரன் புதியவர், ஆற்றல் அசோக்குமார் புதியவர், அருணாசலம் புதியவர் திருப்பூரில். இப்படி ஒவ்வொரு இடங்களுமே புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வாரிசு அடிப்படையிலே தொடர்ச்சியாக வராமல் புதிய முறைக்கு வாய்ப்பு கொடுத்து நாடாளுமன்றத்தில் சென்று மக்களுடைய குறைகளை சொல்லக்கூடிய தகுதி படைத்த வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறது. இன்றைக்கி மக்கள் கேட்குற கேள்வி, ஏற்கனவே இருந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெற்று சென்ற பிறகு தொகுதிக்கே வரலைங்க. நான் குறிப்பாக திருப்பூரில் அண்ணன் சுப்பராயன், கோயம்புத்தூரில் நடராஜன், நான் தொகுதி சேர்ந்த அவங்க பார்த்ததே இல்லை. அப்போ இந்த பிரதிபலிப்பு தமிழ்நாடு முழுவதுமே இருக்குங்க. இப்போ மக்கள் வந்து கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற நிலைமையில் திமுக வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற செய்து ஒரு ஆபத்தான நிலை இருக்குங்க. அதனால் திமுகவை தோற்கடிக்க வேண்டும், அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் கடந்த காலத்தில் எடப்பாடியை செய்த சாதனையை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் போராடி வருகின்றார்கள். அதே மாதிரி தேமுதிக போன்ற கூட்டணி கட்சியின் பலத்தோடு அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறுங்க. நிச்சயமாக இங்கே மற்ற கட்சிகளுக்கு இடமே இல்லை. நன்றி சார், நன்றி. உங்கள் நிறைவு பார்வை. எங்கள் தலைவர் 2 நாள் முன்னாடி சொன்னார், இப்பயாவது எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவும் அதிமுக தான் போட்டின்றதாவது தோணுச்சு அப்படின்னு. ஆனால் அதோடு நிறுத்தாமல் அவர் ஒரு சீரியஸான ஒரு அப்போசிஷன் லீடராக தன்னை உணர்ந்தார். அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக செய்த துரோகங்களை பேசாமல் அரசியல் பண்ணவே முடியாது. இன்றைக்கி நடக்க இருக்கின்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல். கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சி செய்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகம் பண்ணியிருக்காங்க, நீட் முதற்கொண்டு, காவிரி விவகாரம் முதற்கொண்டு, நிதி பகிர்வு முதற்கொண்டு, கூட்டாட்சி தத்துவத்தை இது செய்கிற விஷயமாக இருக்கட்டும். ஆளுநர் வந்து இங்கே பேரலாக ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை வந்து
குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் போற அவர் செயல்பட்டு இருக்காரு. இதை பற்றிலாம் எதுவுமே வாயை திறக்காம வெறும் ஒரு போலியான ஒரு நரேட்டிவை மட்டும் வச்சுக்கிட்டு திமுகவை எதிர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறதே உங்களுக்கு ஒரு களத்தில் மிகப்பெரிய பலவீனத்தை உருவாக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வரணுமா வேணாமன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணோம். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மற்றும் புதுவையில் 40 தொகுதிகளிலும் திமுக தான் வெல்ல போகுது. அது ஜூன் 4ஆம் தேதி நம்ம விவாதிப்போம். திரு வரதராஜன், நிறைவு பார்வை சுருக்கமாக. அதாவது சகோதரர் சொன்னார், நிச்சயமாக நாங்கள் இன்று எங்களை பற்றி எந்த அரசியல் கட்சியும் மத்திய மோடி அரசாங்கத்தை பற்றி பொய்யான பரப்புரை மேற்கொண்டால் நிச்சயமாக அவர்கள் மக்கள் பாடம் தருவார்கள், அதை தேர்தல் வாக்கு மூலமாக. அதே போல் இன்றைக்கி நாங்கள் 10 ஆண்டுகளில் செய்த சாதனை மக்கள்கிட்ட தெளிவாக முன்வைத்திருக்கின்றோம். அதே போல் திமுகவினுடைய ஆட்சியினுடைய அவலங்களை நாங்கள் மக்கள்கிட்ட முன் வச்சிருக்கோம். அதனால் மக்கள் எஜமானவர்கள், நிச்சயமாக தெளிவானவர்கள். எங்களுடைய கூட்டணியை புதுச்சேரி உள்பட 40 இடங்களில், இப்போ தென் பாரத சொன்னார் சகோதரர், பொறுத்திருங்கள். ஜூன் 4 குறிப்பாக ஆர்கே போன்றவர்கள் நான் சொல்கிறேன், தென் பாரதத்தில் உங்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கின்றது. உங்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் ஜூன் 4 முடியும். ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் 400க்கு மேற்பட்ட இடங்களை நாங்கள் வெற்றி கொடி காட்டுவோம். ஜூன் 4 அதுக்கான விடையை இதே தொலைக்காட்சியில் வாதிப்போம் என்று நான் சவால் விடுகின்றேன். நன்றி 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 நன்றி. தமிழக முதல்வர் சொல்கிற வார்த்தை தான் நான் பதிவு பண்ணணும். முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே சொன்னது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் இந்த திராவிட மாடல் அரசின் நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கிறது. அதை முறையாக நீங்கள் ரீச் பண்ணாலே நம்ம வெற்றி அடைவது என்பது பெரிய இலக்கு. இல்லை முக்கியமாக 4 திட்டங்களை லேசாக கோடிட்டு காமிச்சிடுறேன். இல்லம் தேடி கல்வி, கலிஃபோர்னியா, ஸ்டாக்ஹோம் அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியர்கள் பெரிய ஆய்வு பண்ணி 6 மாதத்தில் 19,000 மாணவர்களிடம் நாங்கள் ஏற்ற ஆய்வின்படி மிகப்பெரிய மாற்றத்தை, கற்றல் குறைபாடை குறைத்திருக்கிறது. இது இந்தியா முழுமைக்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டம் என்று 3 நாடுகளில் இந்த பேராசிரியர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை. இந்த அறிக்கையை திராவிட மாடல் அரசை முன்னெடுத்து செல்லும். 2வது மக்களை தேடி மருத்துவம், 1,25,00,000 மக்களை சேர்ந்திருக்கிறது. 711 தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற 8,35,000 தொழிலாளர்களுக்கு நீட்டிப்பு செய்து இன்றைக்கு தனக்கு ஹார்ட் பேஷண்ட் தெரியாம இருந்த பல ஆயிரம் பேருக்கு, நம்ம சக்கரை நோய் இருக்குன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கொடுத்து அவர்கள் 2 மாதங்களுக்கு ஒரு முறை மருந்துகள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்திய துணை கண்டத்திலேயே இது போன்றதொரு திட்டங்கள் இல்லை. அப்படி அற்புதமான திட்டத்தை கொடுத்திருக்கிறார். 2வது கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சிக்கான நாள் முதல்வர் திட்டத்தின் மூலம் 1,90,000 மாணவர்கள், அடித்தட்டு மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்கிற வெற்றிகரமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். புதுமை பெண்கள் மூலம் மிகப்பெரிய சமூக நீதியை, கல்வி வளர்ச்சியை, கடந்த ஆண்டு மட்டும் 10,939 5 ஆண்டுகளில் கல்வியை விட்ட மாணவிகள் மீண்டும் தொடர்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிற திராவிட மாடல் அரசின் சாதனை. இலவச பஸ் பயணத்தால் இதோ பணம் கொடுத்தோன்னு இல்லை, அதனால் ஏற்பட்டிருக்கிற தொழில் வளர்ச்சி. பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் மாத சம்பளத்தில் 28% இருந்த பெண்களின் எண்ணிக்கை உங்க 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் 16% குறைந்திருக்கிறது. ஆனால் தொழிற்சாலைகள் பணிபுரிகிற பெண்களில் இந்தியாவில் 47% இந்த தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்பதுதான் இந்த திட்டங்களின் மூலம் கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றி. வாய் வார்த்தை வீரர் அல்ல எங்கள் தமிழக முதல்வர். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகத்திலே 40ஐயும் வெல்லும். மக்கள் நலத்திட்டங்கள், நேர்மையான திட்டங்கள், உங்களை போன்று ஊழல் புரிந்துவிட்டு அந்த ஊழலை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு மத்தியில் எதையுமே வெளிப்படையாக பேசுகிற இந்த இந்தியா கூட்டணி இங்கே மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் எனக்கு கணக்குப்படி 375 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெல்லும் என்கிற சூழ்நிலையில் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுங்க, பினராயி விஜயன் மகள் மேல அமலாக்கத்துறை ஏவுங்க, ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ள போட்டாச்சு, இப்படி நீங்கள் என்ன அட்டகாசம் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணு செய்க. உங்களுக்கு என்னுடைய ஆலோசனை, இந்தியாவினுடைய பொருளாதார ஆலோசகர் வேலை வாய்ப்பை கொடுக்கிறதும் சமூக சீர்திருத்தங்களை செய்வதும் மத்திய அரசாங்கத்தின் வேலை இல்லைன்னு அறிவிப்பு கொடுத்திருக்கார். அவரை முதல்ல வேலையிலிருந்து தூக்குங்க.
நிதி அமைச்சருக்கு நிதி தெரியாது, பொருளாதாரம் தெரியாது. உங்க சுப்பிரமணிய சுவாமி சொல்றார் அதுதான் தொலைஞ்சு போட்டுன்னு விட்டா இந்திய பொருளாதார ஆலோசகர்களுக்கு என்ன வேலை? வேலை வாய்ப்பை கொடுக்கிறதும் சமூக சீர்திருத்தம் எங்கள் பணி இல்லைன்னு சொன்ன அந்த பொருளாதார ஆலோசகர் நாளைக்கு வீட்டுக்கு அனுப்புங்க. இந்த இந்து ஐடியாலஜினால இங்க டெமோக்ரசி அழிந்து போகிறது என்று ஒரு ஆய்வு கட்டுரை எழுதிய சீஃப், ஒரு ரிசர்ச் பாலிசி ரிசர்ச்ல சீஃபா இருந்த யாமினி ஐயர் 3 நாட்களில் அவர் ஆய்வு கட்டுரை வந்து வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார். என்ன ஒரு அட்டகாசம் பண்றீங்க? அவங்க என்ன குறிப்பா சொல்றாங்க தெரியுமா? சர்வாதிகாரம், தனி மனித அதிகார பரவல் இல்லை, எல்லா பிஎம் ஆபீஸ் தான் முடிவு பண்றாங்க என்கிற ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இந்த ஜனநாயகத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்திருப்பது என்பது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாஜக வந்தால் இந்த நாடு சுடுகாடாகும். தடுக்க வேண்டியது இந்திய மக்களுடைய கடமை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.